Praise the Lord. கர்த்தர் நல்லவர். Praise the Lord. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். இந்த ஆசீர்வாதமும் மகிழ்ச்சியுமான நாளுக்காக ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நமக்கு நல்லவராக இருக்கிறார். ஆமென். மீண்டும் உங்கள் மத்தியில வந்து ஆண்டுடைய ஊழியத்தை நிறைவேற்றும் ஒரு நல் பாக்கியத்தை கர்த்தர் எனக்கு அருளி செய்ததை நினைத்து கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. உலகம் முழுவதும் இந்த நாளில் ஆண்டவருடைய பாடுகளை, சிலுவை மரணத்தை தியானிக்கிற வேளையில் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காக அமர்ந்திருக்கிறது கர்த்தர் அறிவார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆமென். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லலாமா? தேவன் நாம மகிமைப்படட்டும். உங்களை மீண்டும் அன்போடு வாழ்த்துகிறதுல கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சி அடைகிறேன். நம் தெய்வ வார்த்தைக்கு நேரடியாய் கடந்து போவோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை என்னோடு கூட சேர்ந்து திருப்பிக் கொள்ளுங்கள். ஆண்டுடைய சமூகத்தில் இந்த கூடுகைக்காக நீர் எங்களோடு என்னோடு இடைபடுகிற உம்முடைய வார்த்தைகள் அப்பா தரணுமேன்னு காத்திருந்த போது ஆண்டவர் ஒரு சில வசனங்களை காண்பித்து நம்முடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட, நம்முடைய வாழ்வு ஆமென் தெய்வ நன்மைகளால் நிரம்ப இந்த வசனங்களை கொண்டு என்னோடு இடைப்பட்டார், என்னை பலப்படுத்தினார். இந்த வார்த்தைகள் என்னை அதிகம் தேவ சமூகத்தில் அர்ப்பணிக்க வைத்தது, ஆசீர்வதித்தது. இன்றைக்கு உங்களுக்கும் இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும் என்று கர்த்தருக்குள்ள நம்புகிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தில் இருந்து 18வது வசனம் முடிய உள்ள தேவ வார்த்தைகளை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வேத புத்தகம் வச்சிருக்கிற எல்லாரும் உங்கள் வேதத்தை திறந்து இந்த வசனங்களை கவனிக்க உங்களை அன்போடு அழைக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 18வது வசனம் முடிய உள்ள தேவ வார்த்தைகள் சேர்ந்து வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஆமென். வேதத்தை கொண்டு வந்தவர்கள் பாக்கியவான்கள், வேதத்தை திறக்கிறவர்கள் பாக்கியவான்கள், வேதத்தை என்னோடு சேர்ந்து வாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஆமென். ஏன் உங்க பாக்கியவான்கள்னா, இன்னைக்கு பைபிள் வாசிக்கிறவங்களுக்கு மத்தியானம் சாப்பிடுற சாப்பாடெல்லாம் செரிமானமாகும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நான் இப்ப அப்படித்தான் போற இடத்தெல்லாம் ஆசீர்வதிக்கிறேன். பைபிள் வாசிக்காதவங்களுக்கு சாப்பாடு உள்ளேயும் போகக்கூடாது ஆண்டவரே, இவங்க பெலனும் அடையக்கூடாது. ஸ்தோத்திரம். வசனத்திலே பெலன் அடையல, வேற என்ன சாப்பாட்டுல பெலன் தேவைப்படுது இல்லையா? அதனால நம்ம வசனத்துல பெலன் அடைகிறது ரொம்ப ஆசீர்வாதம். இப்ப சேர்ந்து நம்ம எல்லாரும் இணைந்து இந்த வசனங்களை வாசிக்க போகிறோம். ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துகிறதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். சியோனிலே எக்காலம் ஊதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள், ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்ப விட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். ஹல்லேலூயா. அழகான வசனம் 18வது வசனம். அப்பொழுது கர்த்தர் தமது தேசத்திற்காக வைராக்கியம் கொண்டு தமது ஜனத்தை கடாட்சிப்பார். 2 வார்த்தைகள் என் உள்ளத்தை ரொம்ப தொட்டது.
வைராக்கியம் கொள்ளுகிற தேவன், கடாட்சிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தெய்வம் நமக்கான ஒரு வைராக்கியம் உள்ளவர். எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? அப்படியே நான் 100க்கு 100 நம்புகிறேன். என் ஆண்டவருக்கு என் மேல பயங்கரமான வைராக்கியம். ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு என் மேல கடாட்சம் செய்யணுங்கிற ஒரு உணர்வு, ஒரு வாஞ்சை எக்கச்சக்கமா இருக்கு. அல்லேலூயா. பொதுவாகவே பாத்தீங்கன்னா தெரியும், இந்த பெற்றோருக்கு பிள்ளைகள் மேல பயங்கர வைராக்கியம் இருக்கும். பார்த்திருக்கீங்களா? பயங்கர வைராக்கியம். தன்னை யார் பேசினாலும் அதை பொறுத்துக்குவாங்க. ஆனா தான் பிள்ளைகளை யாராவது பேசுனா பொறுத்துக்கவே மாட்டாங்க. நீங்க பார்த்திருக்கீங்களா இத? ஸ்தோத்திரம். நான் எங்க அப்பா கிட்ட எக்கச்சக்கமா அடி வாங்கியிருக்கேன். ஆமா, ஃபுட்பால் மாதிரி எத்துப்பட்டிருக்கிறேன். ஆமா, ஹாக்கி கிரிக்கெட் பேட் மாதிரி நல்ல விறகு வச்செல்லாம் வெளுத்து எடுத்திருக்காங்க எங்க அப்பா. ஆனா ஏதோ ஒரு விஷயத்துல யாரோ ஒருவர் என்னை குறித்து பேசுனா அன்னைக்கு தான் எங்க அப்பாவுடைய உண்மையான உள்ளார்ந்த அந்த அன்பை நான் உணர முடிந்தது. வெளியே வந்து சொன்னாங்க, அம்மாவனை எவனாவது பேசுன மகனை வகுந்துருவேன் ஒவ்வொருவனையும் அப்படின்னாங்க. எனக்கு ஆச்சரியம். நம்மள வீட்டுக்குள்ள போட்டு வெளுத்தெடுக்க நம்ம அப்பாவாடா நம்மை குறித்து பேசுறது. ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியத்துக்கு வந்த புதுசுல யாரோ ஒருவர் என்னமோ சொல்லிட்டாங்க. அன்னைக்கு தான் சொன்னாங்க, இல்ல என்னை குறித்து எவன் பேசினாலும் தாங்கிக்குவேன், ஆனா உன்னை குறித்து எவனாவது பேசினா வால் போர்ஸ் அடிச்சு ஒட்டி போடுவேன் அப்படின்னாங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அப்போ நான் என்ன சொல்ல வர்றேன், நீங்க உடனே யோசிக்க கூடாது, எங்க அப்பா எல்லாம் அப்படி கிடையாது பாஸ்டர், எங்க அப்பா என்னைய குறித்தே வால் போர்ஸ் அடிச்சு ஒட்டி. நீங்க உண்மையிலே பாத்தீங்கன்னா நம்முடைய தாய் தகப்பன்மாருக்கு நம்ம மேல பயங்கர வைராக்கியமாக்கும். பயங்கர வைராக்கியம். எதுக்கு நம்மளை திட்டுறாங்க? நம்ம மேல ஒரு வைராக்கியம் இருக்கு. என் பிள்ளைய நான் தரமான பிள்ளையா வளர்க்கணும், ஒரு நல்ல சுபாவம் உள்ள பிள்ளையா வளர்க்கணும். படிக்கிற இடத்துலயோ வேலை செய்கிற இடத்துலயோ என் பிள்ளைய குறித்து ஒரு ரீமார்க் என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. நான் எப்பவுமே என் பிள்ளைகிட்ட சொல்லுவேன், உங்க மேல ஏதாவது ரீமார்க் விழுந்துட்டு எவனும் தொட விடக்கூடாது. நான் தான் வந்து அறை, உனக்கு வைக்கிற ஒற்று அறையில உன்னை பழி சொன்னவனே 10 அடி தள்ளி நிக்கணும். ஏன்னா அடுத்த அறை யாருக்கு விழுந்துடக்கூடாது. இல்ல, ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் யோசித்து பார்த்தேன், பூமிக்குரிய தகப்பன்மாருக்கு தம் பிள்ளைகள் மேல இவ்வளவு வைராக்கியம்னா, நம்மளை தாயின் கருவில உருவாகும் முன்னமே நம்மளை குறித்து இது ஆம்பளை பிள்ளையா பொம்பளை பிள்ளையா, என்ன பேரு, என்ன படிக்கணும், என்ன வாழ்க்கை, என்ன வேலை, என்ன திட்டம், என்ன அழைப்பு, இதெல்லாம் பெர்ஃபெக்ட் வச்சுட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. இவர் அவ்வளவு சீக்கிரம் நம்மளை விட்டு கொடுத்துருவார் நினைக்கிறீங்களா? இல்ல. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் குறித்து தெய்வத்திற்கு ஒரு மகிமையான வைராக்கியம் உண்டு. அந்த வைராக்கியத்தையும் கடாட்சத்தையும் அவர் சேர்ந்தே கொடுக்கிறாராம். கடாட்சம்னா என்னது? தெய்வத்துடைய கருணை பார்வை. ஸ்தோத்திரம். ஆமா, கைண்ட் சைட். அவர் நம்மை கருணையோடு பார்க்கிறவர். ஏதாவது என் பிள்ளைக்கு நான் செய்யணும். இந்த சூழ்நிலையில இன்றைக்கு பகல் நீங்கள் எந்த நிலையில் தேவ சமூகத்துக்குள்ள வந்திருக்கிறீங்களோ, குடும்பமாய் வந்திருக்கிறீங்களோ, இந்த நிலையில 2 விஷயத்தை ஆண்டவர் நமக்கு உறுதியா சொல்றாரு. நம்ம ஆண்டவர் இந்த நொடி கூட நம்ம மேல வைராக்கியமா தான் இருக்கிறாரு. என் பிள்ளைக்காக நான் எழுந்தருளி ஆக வேண்டும், என் பிள்ளைக்காக ஏதாவது செய்தே ஆக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம், அதே நேரம் ஒரு கடாட்ச உணர்வும் அவருக்குள்ள இருக்கிறத தெய்வன் நமக்கு காண்பிக்கிறார். சரி, நம்ம வாசித்த இந்த வேத பகுதியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காரியத்தை ஒரு தலைப்பாக தெய்வம் நம்மோடு பேசும்படிக்கு விரும்புகிறார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் தெய்வம் நம்மோடு இந்த வசன பகுதிகளை கொண்டு
இடைப்பட்டு நம்மை உயிர்ப்பித்து தம்முடைய மகிமையின் அடையாளங்களை காணச் செய்வாராக. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த யோவேல் புஸ்தகத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா மூன்றே அதிகாரங்கள். என்ன? 3 அதிகாரங்கள். இந்த 3 அதிகாரங்களிலேயும் 3 செய்திகள் நமக்கு கொடுக்கப்படுகிறது. யோவேல் 1ஆம் அதிகாரம் பாதிப்புகளை குறித்து பேசுகிறது. பாதிப்புகளை குறித்து பேசுகிறது. தேவ ஜனத்திற்கு வந்த பாதிப்புகள் என்ன என்கிறதை 1ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் பரிகாரம் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லுது. பரிகாரங்கள் என்ன? ஸ்தோத்திரம். பாதிப்புகள் மாறணும்னா என்ன பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்னு நம்ம 2ஆம் அதிகாரத்துல கவனிக்கிறோம். 3ஆம் அதிகாரத்துல பலன்கள் என்னவெல்லாம் நமக்கு கிடைக்க போகிறது என்கிறதை இந்த யோவேல் 3ஆம் அதிகாரம் சொல்லுகிறது. என்ன பலன்கள் எல்லாம் நமக்கு கிடைக்கும்? 3 அதிகாரம், 3 காரியம். எளிதில் யோவேல் புஸ்தகத்தை நம்ம நினைவில் வச்சுக்கலாம். முதல் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? பாதிப்புகள் என்னன்னு சொல்லுது. 2ஆம் அதிகாரம் என்ன சொல்லுது? பரிகாரங்கள் என்ன செய்யணும்னு சொல்லுது. 3ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது? பலன்கள் என்ன. அவ்வளவுதான். இதுதான் இன்றைய செய்தி. பாதிப்பு என்ன, பரிகாரம் என்ன, பலன்கள் என்ன. ஆனா ஒரே வார்த்தையில் ஆவியானவர் இப்படி சொன்னார், பாதிப்புகள் மாறும், பலன்களை காண்பீர்கள். அல்லேலூயா. பாதிப்புகள் மாறும், பலன்களை காண்பீர்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லி இந்த குடும்ப கூடுகையில இந்த வார்த்தையை ஆமென் நம்மேல கர்த்தர் பேசும்படிக்கு விரும்புகிறார். ஆமென். என் கூட சேர்ந்து இந்த ஒரு தலைப்பை அறிக்கையிட்டுறீங்களா? பாதிப்புகள் மாறும், பலன்களை காண்போம். ஹல்லேலூயா. இன்னொரு முறை நீங்க சத்தமா சொல்லிருங்க பாப்போம். ஆமென். கர்த்தர் நல்லவர். உங்க பக்கத்துல இருக்கிற யாரோ ஒருவர் கையை பிடிச்சி அவங்க முகத்தை பார்த்து சிரிச்ச முகத்தோட சொல்லுங்க, பாதிப்புகள் மாறும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆமா, நான் சொல்ல சொன்னது இந்த ஒண்ணுதான். பாதிப்புகள் மாறும்னு தான் சொல்ல சொன்னேன். நீங்க மீதியை சொல்லிட்டீங்களோ? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு 2-3 பேர்ட்டையாவது கையை கொடுத்து சொல்லுங்க, பாதிப்புகள் மாறும். ஆமா, பதற்றம் வேண்டாம். அப்படி ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கிற இந்த பாதிப்பு தான் நம்ம வாழ்க்கையில நிரந்தரமோ? இந்த பாதிப்பினால் வந்த பின் விளைவு என்னமா இருக்குமோ? ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று பாதிக்கப்பட்ட நிலைமையில இன்றைக்கு பகல் நீங்கள் இந்த குடும்ப கூடுகளை வந்திருக்கலாம். மேபி உங்கள் சரீரத்தில் ஒரு வியாதி, ஒருவேளை உங்கள் குடும்பத்தின் பொருளாதாரம், ஒருவேளை உங்க குடும்பத்தின் ஐக்கியம், வாட் எவர் இட் மைட் பி, எது பாதிக்கப்பட்டிருந்தாலும் இன்னைக்கு பகல் ஒரு தீர்க்க தரிசன செய்தியை கர்த்தர் நமக்கு நேரே அனுப்பி சொல்லுகிறார். பாதிப்புகள் மாறும், பலன்களை காண்பீர்கள். தெய்வம் நம்முடைய வாழ்க்கையை ஒரு நாளும் பாதிப்புகளிலேயே முடிக்கிறவர் அல்ல. நம்முடைய வாழ்க்கை பலன்களை கண்டதாகத்தான் முடிவடைய போகிறது. பாதிப்புகள் வராம எந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையும் இல்லை. வேதத்தில் உள்ள எல்லா பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையிலும் பாதிப்புகள் வந்தது. ஆனால் வாழ்க்கை பாதிப்புகளோடு முடியவே இல்லை. எங்கெங்கெல்லாம் பாதிப்பு வந்ததோ இன்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல கடைசியில ஜெபிக்க போகிறோம். பலன்களுக்கு நேர கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை நடத்த போகிறார். பலன்களுக்கு நேர கர்த்தர் நம்முடைய ஜீவியத்தை நடத்த போகிறார். இந்த குடும்ப கூடுகை கர்த்தர் ஏற்படுத்தினதே பாதிப்புகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்குத்தான். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தெய்வ நாம மகிமைப்படுவதாக. நான் 3 குறிப்புகளை பேசுவேன். ஒவ்வொரு குறிப்புக்கும் அரை மணி நேரம் எடுத்துக்கிடலாம். இந்த செய்திக்கு 3 பகுதி. பாதிப்பு என்னன்னு பார்க்கணும்ல, ஸ்தோத்திரம். அப்புறம் பரிகாரம் என்னன்னு பார்க்கணும்ல, அதுக்கப்புறம் பலன்கள் என்னன்னு பார்க்கணும். ஒவ்வொரு காரியத்திற்கு கீழே 3 குறிப்புகளை நம்ம தியானித்து அதுக்கு இடையிடைய நம்ம ஜெபம் பண்ணி கர்த்தருடைய நிறைவோடு கடந்து போக கர்த்தர் நமக்கு கிருபை தருவார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? ஸ்தோத்திரம். தெய்வ நாம மகிமைப்படட்டும். 1, பாதிப்புகள் என்ன?
என்ன பாதிப்பு இவர்களுக்கு வந்தது? நம்ம பொதுவா படிக்கும் போது நமக்கு தெரியும். யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை கவனித்து பாருங்கள். யோவேல் 1:4 நமக்கு பரிச்சயமானது. பச்சை புழு விட்டதை வெட்டுக்கிளி தின்றது, வெட்டுக்கிளி விட்டதை பச்சை கிளி தின்றது, பச்சை கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது. ஆமா, அந்த வசனத்தை வாசிக்கும் போது ஆண்டவர் இப்படி சொன்னார், அலை அலையான பாதிப்புகள், அலை அலையான பாதிப்புகள். பாருங்க, இன்னைக்கு இந்த இடத்துல இந்த வார்த்தை கேட்கிற சிலருடைய வாழ்க்கையில சத்துரு ஒரு தாக்குதலை கொடுத்துட்டு ஒரு சின்ன ரெஸ்ட் எடுக்கிறது இல்ல. ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டோன்னு நம்ம நினைக்கும் போது அடுத்த பிரச்சனை அடுத்து உடனே கண்டினியூ ஆகுது. பாருங்க, இந்த பிரச்சனை தீர்ந்ததோ நம்ம நினைச்சிட்டு இருக்கும் போது எதிர்பாராத நெக்ஸ்ட் ப்ராப்ளம், அடுத்த பிரச்சனை வந்து நிக்குது. ஆமென். பச்சை புழு வந்து ஒன்னு தின்னுட்டு இருந்தோன்னு இந்த பச்சை புழு சனியந்தான போய் தொலையட்டு நினைச்சா அது விட்டுட்டு போனதை திங்கிறதுக்கு என்னது வருதான்? வெட்டுக்கிளி வந்து நிக்குதான். ஏன் வெட்டுக்கிளி தானே இது ஓஞ்சிருமோ நம்ம உட்கார்ந்து ஜெபம் பண்ணி ஒரு வழியா வெட்டுக்கிளி முடிஞ்சது நினைச்சா அடுத்து என்ன வந்து உட்கார்ந்து இருக்குது? பச்சை கிளி வந்து உட்கார்ந்து இருக்குது. சரி, பச்சை கிளிய ஒரு வழியா ஜெபம் பண்ணி துரத்தி அல்லேலூயா அப்பாடான்னு உட்கார நினைச்சா ஒரு முசுக்கட்டை பூச்சி வந்து நின்று எது வரைக்கும்? டோட்டலா அழிக்கிற வரைக்கும், முற்றிலும் இல்லாமல் ஆக்கும் வரைக்கும் ஒரு அலையான தாக்குதல். நான் இந்த வார்த்தையை இன்றைக்கு ஜெபத்தோடு பயணப்பட்டு வந்தபோது ஆவியானவர் சொன்னார், சில குடும்பங்களை அலை அலையாக சத்துரு தாக்குகிறான். ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்தது, அது ரிவர்ஸ்ல போயிட்டு நினைச்சா போனது சும்மா இல்ல, அது இன்னும் ஒரு பெரிய அலையாக வந்து மீண்டும் மீண்டும் கண்டினியூஸ் அட்டாக் தொடர்ச்சியான தாக்குதல்கள் நம்முடைய வாழ்க்கையின் மேல. இன்னைக்கு காலையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், அலையலையாய் தாக்கப்பட்ட சிலருடைய வாழ்க்கையை கர்த்தருடைய பிரசன்னம் இன்னைக்கு பகல் சந்திக்க போகிறது. மீண்டும் மீண்டும் தாக்கப்பட்ட ஒரு தாக்குதல்கள் மத்தியிலே கர்த்தருடைய கிருபையின் கரத்தை நாம் இந்த நாளிலே பார்க்க போகிறோம். உங்களை ஓய்ந்திர விடாமல், அமர்ந்திருக்க விடாமல், மீண்டும் மீண்டும் வந்து தாக்கின சில பொல்லாத தாக்குதல்கள் கர்த்தருடைய பார்வைக்கு, கர்த்தருடைய கவனத்தில் இருக்கிறது என்கிறதை மறந்து விடாதிருங்கள். யோபுவின் வாழ்க்கையில பல வருஷமா அவன் சம்பாதித்து பல வருஷமா அவன் கட்டி எழுப்பி வைச்ச ஒரு அற்புதமான குடும்பம், ஒரு அற்புதமான வாழ்க்கை தான் நம்ம யோபு 1ஆம் அதிகாரத்துல பார்க்கிறது. அவனுக்கு 3000 ஒட்டகம், 7000 ஆடுகள், 500 கழுத, 500 ஏர்மாடு, 10 பிள்ளைகள், வெல் செட்டில்டு லைஃப்ங்க. ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. யோபு பார்த்து பார்த்து கட்டி எழுப்பின ஒரு அற்புதமான குடும்பம். ஒரே நாள்ல கதையை முடிக்கிறான் பாருங்க சாத்தான். வித்தின் a day, அந்த நாள் தொடங்கும் போது யோபுவின் குடும்பம் அற்புதமான குடும்பம். 10 பிள்ளைங்க சொல்லிட்டு போறாங்க, டேடி நாங்க இவங்க வீட்டுல இன்னைக்கு விருந்து. ஸ்தோத்திரம். யோபுவுக்கு இருந்த மாதிரி பிள்ளைங்க இல்லைங்க. 3 பெண் பிள்ளைகள், 7 குமாரர்கள். 7 குமாரர்களும் சொன்னாங்களாம், 3 தங்கச்சிமாரோ அக்காமாரோ தெரியல, இங்க பாரு உன் வீட்டுல ஒரு நாள் கூட சோறு பொங்க கூடாது. 7 நாளும் 7 சகோதரர்கள் வீட்டுல சமையல். என்ன அற்புதமான குடும்பம் இல்ல? தோத்திரம். சில தங்கச்சிமாரெல்லாம் நினைக்காங்க, நப்பினிய நமக்கு இப்படி ஒரு 7 சகோதரர் இருந்தா எப்படி இருக்கும்? ஒருத்தனே ஒன்ன 7 துண்டு போட நினைக்கான். தோத்திரம். இருக்கதே ஒருத்தன் தான். அவனே சொல்றான், உனக்கு என்ன கட்டிலு, அடுத்த வீட்டுக்கு போறவளுக்கு என்ன மெத்த, அடுத்த வீட்டுக்கு போறவளுக்கு என்ன கேட்ட சோப்பு, நீ அடுத்த வீட்டுக்கு போறவா, அடுத்த இதை சொல்லியே சாகடிச்சு போடுதான். தோத்திரம். இதுல வேலை 7 பேர் இருந்தோம்னா நினைச்சு கூட பார்க்காத. தோத்திரம். ஆனா யோபு குடும்பத்துல என்ன அற்புதமான சகோதரர்கள் பாருங்களேன். தன் சகோதரிகள் 3 பேரையும், ஆமா அந்த சகோதரிமார் வீடு கட்டினா கிச்சனே இல்லாம கட்டியிருப்பார்களா இருக்கும் நினைக்கேன். ஸ்தோத்திரம். ஆமா, சோறு பொங்க தேவையில்லையே. ஆமா, 7 சகோதரர்கள் வீட்டுல டெய்லி ஒருவர் வீட்டுல விருந்து. இந்த அப்பா கேட்பார், ஏல என் வீட்டுல என்னைக்கு விருந்து? இருங்க, அப்பா வீட்டுல இருந்து சாப்பிட்ட காலம்லாம் போதும். இது எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருக்கும் பாருங்க இந்த குடும்பம். ஆனா 4 திசையிலிருந்து வீசின காற்று 10 பிள்ளைகளையும் ஒரே நாள் கொன்று போட்டது.
10 பிள்ளைகளையும் ஒரே நாள் கொன்று போட்டது. யோபுவ மாதிரி அலை அலையாக தாக்குதலை சந்தித்த மனிதர் எவருமே இல்லைங்க. He lost everything within a day. ஒரே நாளில் எல்லாவற்றையும் இழந்தான். சாத்தான் மட்டும் நமக்கு ஸ்தோத்திரம் நம்மளை தாக்குறதுக்கு ஒரு சின்ன அனுமதி வாங்கிட்டாம்னா வருஷ கணக்கெல்லாம் எடுக்கிறது இல்லை, மாச கணக்கெல்லாம் எடுக்கிறது இல்லை. அவனுக்கு 24 hours போதும். இன்னும் கொஞ்சம் டீப்பா போனோம்னா 12 hours போதுங்க. விடியும் போது யோபுவுக்கு எல்லாம் இருந்தது. அன்றைக்கு மாலை சூரியன் அஸ்தமிக்கும் போது யோபுவுக்கு எதுவுமே இல்லை. He had nothing in his hand. ஒன்றுமில்லை. ஏன் தெரியுமா? சத்துருடைய நோக்கமே அலை அலையாய் நம்மை தாக்குவது, அலையலையாய் நம்மை தாக்குவது. நம்ம இந்த வாரம் இந்த பிரச்சனை முடிஞ்சு நினைச்சா அடுத்த வாரம் இதை விட ஒரு பெரிய பிரச்சனை வந்து சிரிச்சுக்கிட்டு நிற்கும் பாருங்க. ஹலோ சார், ஹவ் ஆர் யூ நிற்கும். தோத்துருவா, நிம்மதியா தூங்கிருவியா நீ? அப்படி சந்தோஷமா சாப்பிட்டுருவியா நீ? குடும்பமா அந்த வீட்டுல வாழ்ந்துடலாமா நீ? நிறைய காரியங்கள். ஆனா கர்த்தர் இன்றைக்கு பகல்ல சொல்லுகிறார், அலையலையான பாதிப்புகள் நம்முடைய வாழ்க்கையில வந்தாலும் அழைத்தவர் ஒருவர் இன்றைக்கும் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அந்த அலையலையான தாக்குதல்களின் எல்லா விளைவுகளையும் மாற்ற வல்லமை உள்ள தெய்வம் ஒருவர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அலையலையான தாக்குதல். அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்லும்படி ஆவியில ஏவப்படுகிற நிறைய குடும்பம் நினைக்கிறாங்க, ரெஸ்டே இல்ல பாஸ்டர், ஓயாத போராட்டம். ஸ்தோத்திரம். புருஷன்ட்ட போராடி முடிச்சா பிள்ளைகிட்ட போராட வேண்டியிருக்கு, பிள்ளைகள்கிட்ட போராடி முடிச்சா திடீர்னு மருமகங்கிற லிஸ்ட்ல வந்து டமான்னு கொம்பு முளைச்சிட்டு என்ன செய்யுது நிக்குது. அதெல்லாம் முடிஞ்சது நினைச்சா திடீர்னு மாமனாரு, திடீர்னு பார்த்தா மாமியாரு. ஸ்தோத்திரம். ஒண்ணுமில்லன்னு பார்த்தா பிறந்து கொஞ்ச நாளான பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல்ல தூக்கிட்டு அலைய வேண்டி இருக்குது. அலையலையான தாக்குதலோடு இன்னைக்கு பகல் இந்த குடும்ப ஜெபத்திற்கு கூடுகைக்கு வந்திருப்பீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்றாரு, தெய்வம் நமக்காக வைராக்கியம் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு பகல் ஒரு தெய்வீக கடாட்சம் நமக்கு கிடைக்க போகிறது. அல்லேலூயா. இரண்டாவது ஒரு பாதிப்பை பாருங்க. இந்த யோவேல் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 9வது வசனம். 9வது வசனம். அற்று போக பண்ணும் பாதிப்பு, அற்று போக பண்ணும் பாதிப்பு. இது அலையலையா ஏன் தாக்குது? ஒண்ணுமில்லாமல் ஆக்குறதுக்கு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. டு மேக் us empty, ஒன்றுமில்லாமல் ஆக்குறதுக்கு. 9ஆம் வசனம் இப்படி இருக்கு பாருங்க. போஜன பலியும் பான பலியும் கர்த்தருடைய ஆலயத்தை விட்டு அற்று போயின. 16ஆம் வசனம். நம்முடைய கண்களை விட்டு ஆகாரமும் நம்முடைய தேவனின் ஆலயத்தை விட்டு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீக்கப்படவில்லையோ. அற்று போக பண்ணுகிற ஒரு பாதிப்பு, அற்று போக பண்ணுகிற ஒரு பாதிப்பு. ஸ்தோத்திரம். சத்ருவின் நோக்கம் என்ன தெரியுமா? நம்ம கையில ஒண்ணும் இருக்க கூடாது, வெறுங்கையா நிக்கணும், வெறுங்கையா நிக்கணும். எதுவும் இல்லாமல் ஆக்குகிற வரைக்கும் சத்துரு நம்மை திரும்ப திரும்ப ஒரு பாதிப்புக்குள் ஆக்குகிறான். நம்மிடத்தில் இருக்கிற சிறந்தவைகளை பறித்து கொள்வதே சத்துருவினுடைய மிக முக்கியமான நோக்கமா இருக்குது. கொஞ்சம் அசந்தா போதுங்க. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரம் நமக்கெல்லாம் தெரிந்த வேத பகுதி. கொஞ்ச நேரம் தான் இந்த பெலிஸ்திய ராஜாவோடு சேர்ந்து தாவீதும் அவனோடு இருந்த 600 பேரும் நாங்களும் வாரோம் யுத்தத்துக்குன்னு போய் பேசி கொஞ்ச தூரம் போன உடனே ராஜா சொல்றான், என் கூட வர்ற பிரபுக்களுக்கெல்லாம் உன்னை பத்தி ஒரு நல்ல அபிப்பிராயம் இல்லப்பா, தாவீது நீ திரும்பி போய்விடுன்னு சொல்லி சிக்லாக்குக்கு திரும்பி வரதுக்குள்ள அமலேக்கியர்கள் வந்து தாவீதினுடைய அனைத்தையும், சிறியதிலும் பெரியதிலுமான அனைத்தையும் எடுத்து கொண்டார்களாம். குமாரர் குமாரத்தி மனைவி ஒண்ணு விடலங்க. ஸ்தோத்திரம். சாத்தான் எப்ப வந்தாலும் வாஷ் அவுட் பண்ணவே விரும்புகிறான், ஒன்றுமில்லாமல் ஆக்க, அற்று போக பண்ண விரும்புகிறான். ஒருவேளை உங்க வாழ்க்கையில அற்று போன வாழ்க்கையோடு இன்னைக்கு நீங்க வந்திருக்கலாம். என் குடும்பத்துல மகிழ்ச்சி அற்று போய்விட்டது, எங்க குடும்பத்துல அன்பு ஐக்கியம் அற்று போய்விட்டது. ஸ்தோத்திரம். பேரளவுக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் பாஸ்டர். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு பிரதர்ட்ட பேசும்போது அவர் சொன்னாரு, பாஸ்டர் நானும் என் மனைவியும் பைக்ல சர்ச்சுக்கு வந்த உடனே நாங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்கோம்னு நினைக்கிறோம், உறவு இருக்கு ஐக்கியம் இல்லைன்னாரு.
என்ன இருக்குது? உறவு இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஆமா. நான் கேட்டேன், அது என்ன பிரதர் வித்தியாசம்? அவர் நமக்கு பாடம் எடுத்தார் பாருங்க. கணவன் மனைவி என்கிற உறவு ஊர்ல பார்க்காமல நான் புருஷன்றான், அவ பொண்டாட்டின்றான். ஆனா எல்லாம் வாசல் வரைக்கும் தான். தோத்துறோம். நீங்க பாத்தீங்களா, பைக்ல எனக்கு என் மனைவிக்கு இடையில ஒரு 1/2 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கும், பாத்திருக்கீங்களான்னாரு. அப்புறம் அவர் ரொம்ப ஜோக்கா பேசுவாரு. அவர் சொன்னாரு, கல்யாணம் ஆன புதுசுல என் மேலே விழுந்து கிடப்பா, எம்மா எனக்கு மூடைய தாங்க முடியல, கொஞ்சம் பின்ன தள்ளி உட்காரும்பேன். உங்களை நான் விடவே மாட்டேன்பா. இப்போ எனக்கும் அவளுக்கும் இடையில ஒரு 4 பிளாட் போடலான்ற அளவுக்கு இடைவெளி இருக்கு பாஸ்டர். அப்பதான் அவர் சொன்னாரு, ஒட்டி இருந்தவன்லாம் புதுசா கல்யாணம் ஆயிருக்குதான், வெட்டி இருந்தவன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு, நம்மளே புரிஞ்சுக்கலாமா? பைக்ல போறத வச்சு நீங்க இதெல்லாம் படிக்கலையா பாஸ்டர்னார். எனக்கு அந்த பாடம் இதுவரைக்கும் வரலங்க அப்படின்னு. ஆமா, தொங்கிக்கிட்டு இருந்தானா அப்பதான் புதுசா கல்யாணம் இருக்கா. ஸ்தோத்திரம். ஆமா, கேப் இருக்குன்னா கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆயிட்டு அப்படின்னு அர்த்தமா. அப்ப நமக்கு பாடம் நம்ம விசுவாசி தானே எடுத்து தர்றது. தோத்துறோம் அல்லேலூயா. அவர் சொன்னார், இந்த வார்த்தை ரொம்ப யோசிக்க வைத்தது. கணவன் மனைவி என்கிற வார்த்தை உறவு இருக்குது. ஊர் சொல்லுது நாங்க புருஷன் பொண்டாட்டின்னு, ஆனா நாங்க 2 பேரும் பேசி 8 மாதங்கள் ஆச்சு. ஸ்தோத்திரம். ஆமா, எனது ரொம்ப யோசிக்க வச்சது. எத்தனை குடும்பத்தில் அந்த ஐக்கியம் அற்று போயிட்டு தெரியுமா? அவர் மேல இருந்த அன்பே போச்சு பாஸ்டர். அந்த குறிப்பிட்ட ஒரு சம்பவம், குறிப்பிட்ட ஒரு வார்த்தை, அந்த வார்த்தைலாம் என்னை பார்த்து பேசியிருக்கலாமா? இன்னைக்கு வீட்டுக்கு சனியா என்னத்தையும் தின்னு தொலைட்டுன்னு மட்டனை வாங்கி போடுதேன், சிக்கனை வாங்கி போடுதேன், அவளும் அவிச்சு என்னத்தையும் தட்டுறா. தோத்துரும் அல்லேலூயா. சில மனைவி மட்டையில கேட்டவங்க சொல்லுவாங்க, அவன் திம்பான், அவன் திம்பான், அவன் மாடுங்க, கழனி தண்ணி வச்சா கூட அவன் குடிப்பாங்க. ஆமா, கத்திரிக்காயெல்லாம் வெட்டும் போது உள்ள 2 நெளியும் போட்டு. தக்காளி கொஞ்சம் அழுகுனாதான் போதும், இவனுக்கு இதே என்னது ஓவர். ஐயா, அவருக்கு வச்சு கொடுத்துட்டு மேடம் கஞ்சி குடிச்சிட்டு இருக்கும், பார்த்திருக்கீங்களா? நீங்க என்ன கஞ்சி குடிக்க? இல்ல நான் கஞ்சி குடிக்கணும்னு பொருத்தனெல்லாம் கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில ஒரு காரியத்தை இன்னைக்கு படிச்சுக்கணும். குடும்பத்துக்குள்ள உறவு மட்டும் இல்ல, ஐக்கியம் என்னைக்கு இருக்கணும். என்னைக்கு ஐக்கியம் பாதிக்கப்படுகிறதோ மேற்படியான் உள்ளே வருகிறான் என்று அர்த்தம். ஐக்கியம் பாதிக்கப்பட விடக்கூடாது. கணவன் மனைவின்னு உலகம் சொல்லுகிறது இல்ல, ஒரு கணவன் சொல்லணும், கர்த்தர் எனக்கு தந்த மனைவி. மனைவி சொல்லணும், கர்த்தர் எனக்கு தந்த கணவர் என்று. அந்த ஐக்கியம், பிள்ளைகள் பெற்றோரிடையே ஐக்கியம் பாதிக்கப்பட விடக்கூடாது. உறவுலாம் வேணாம், நான் உறவையும் தாண்டி ஐக்கியத்தை பேசுறேன். உறவு உலகமே சொல்லும் இன்னார் பெத்த பிள்ளைன்னு, ஆனா ஒவ்வொரு பெற்றோரும் அன்போடு சொல்லணும், கர்த்தர் எனக்கு தந்த பிள்ளைகள். ஸ்தோத்திரம் அல்லேலூயா. பிள்ளைகள் சொல்லணும், கர்த்தர் எனக்கு தந்த தாய் தகப்பன். இன்றைக்கு பகல்ல கர்த்தர் இந்த குடும்ப கூடுகளை நம்மளை கூட்டி சேர்த்திருப்பதின் நோக்கமே உறவுகளை தாண்டிய அந்த தெய்வீக ஐக்கியத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பத்துக்குள் நிலைப்படுத்துவாராக. பேருக்கு ஊருக்கு கணவன் மனைவியாக அல்ல, கர்த்தர் ஏற்படுத்தி தந்த அந்த அன்பின் ஐக்கியம் என்னைக்கு நிலைச்சிருக்க கிருபை தருவாராக. நல்ல கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. Praise the Lord. ஸ்தோத்திரம். அற்று போக பண்ணுகிற பாதிப்பு. அற்று போயிற்றோ? என்னது அற்று போயிற்று? இன்னைக்கு ஜெபம் பண்ண போறோம். ஒன்னு அலையலையான பாதிப்பு. என்ன வாய்ப்பு இருந்தா இப்பமே நோட் பண்ணி வைங்க. ஜெபம் பண்ண போறோம். எது அலையலையாய் உங்கள் குடும்பத்தை தாக்குகிறது? சில குடும்பத்தை வியாதிகள் அலையலையாய் தாக்கும். சில குடும்பத்தை பொருளாதார நஷ்டங்கள் அலையலையாய் தாக்கும். சில குடும்பத்தை பிரிவினையின் ஆவிகள் அலையலையாய் தாக்கும். இரண்டாவது, அற்றுப்போக பண்ணுகிற பாதிப்பு. அற்றுப்போக பண்ணுகிற பாதிப்பு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். மூன்றாவது ஒரு பாதிப்பு, அங்கலாய்க்க பண்ணுகிற பாதிப்பு. அங்கலாய்க்க பண்ணுகிறது, ஏங்க வைக்கிறது, பதற வைக்கிற ஒரு பாதிப்பு. வசனம் 18 பாருங்களே. யோவேல் 1:18. மிருகங்கள் எவ்வளவாய் தவிக்கிறது,
ஆட்டு மந்தைகள் தங்களுக்கு மேய்ச்சல் இல்லாததினால் கலங்குகிறது. நீங்க உடனே இதை மிருகத்துக்குன்னு எடுக்காதீங்க. என்ன ஸ்தோத்திரம், என்ன இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப என்னை யோசிக்க வச்சது. தவிப்பு, கலக்கம், ஒரு அங்கலாய்ப்பு. மிருகங்களுக்கு தெரியலங்க ஏன் மழை இல்லைன்னு. மிருகங்களுக்கு தெரியல, அது கலங்குது. அது ஒருவேளை வாயிருந்தா ஆண்டவர்கிட்ட கேட்கும், ஏன் ஆண்டவரே மழை இல்லை, ஏன் ஆண்டவர் இந்த பசுமை எல்லாம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, நம்முடைய குடும்பத்துல சில நேரம் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏன் இந்த தவிப்பு, ஏன் இந்த கலக்கம் தெரியாது. பிள்ளைகளுக்கு ஏன் நம்முடைய குடும்பத்துல பொருளாதார நெருக்கடி தெரியாது. ஒரு அங்கலாய்ப்பு, ஒரு அங்கலாய்ப்பு. தவறு பண்ணின யாரோ ஒருவர், தப்பு செஞ்சது கணவரா இருக்கலாம், தப்பு செஞ்சது மனைவியா இருக்கலாம், தப்பு செஞ்சது பெற்றோரா இருக்கலாம், தவறு செஞ்சது பிள்ளைகளா இருக்கலாம். பாதிப்பு எல்லாருக்கும் இல்ல, பாதிப்பு எல்லாருக்கும் இல்ல. தவறு செஞ்சவங்களுக்கு மட்டுமா பாதிப்பு? அந்த முழு குடும்பமும் அல்லவா பாதிக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பிள்ளைகள் அங்கலாய்க்குது, ஏன் என்னால படிக்க முடியல. பிள்ளைகள் அங்கலாய்க்குது, ஏன் எங்களால் அடுத்த நிலைக்குள்ள போக முடியல. அங்கலாய்க்க பண்ணுகிற பாதிப்பு. மனைவிக்கு புரியல, ஏன்னு தெரியல பாஸ்டர். கொஞ்ச நாளா தொழில்ல ஒரு பாதிப்பு, தெரியல, ஒரு அங்கலாய்ப்பு. அந்த அங்கலாய்ப்புக்கான காரணம் வேற இருக்குது. மிருகங்களுக்கு தெரியல ஏன் பசுமை இல்லைன்னு. ஆனா மனிதன் செய்த தவறு, மனிதனால் வந்த விளைவு, பாதிப்பு யாருக்கும் வருது? மிருக ஜீவன்களுக்கு வருது. அங்கலாய்ப்பு. நீங்க இன்னைக்கு காலையில் நினைக்கலாம், ஏன்னே தெரியல பாஸ்டர், நான் உபவாசம் போட்டாச்சு, நிறைய ஜெபம் பண்ணியாச்சு, காரணத்தையே கண்டுபிடிக்க முடியல. ஆனா எங்க குடும்பத்துல ஒரு பெரிய அங்கலாய்ப்பு, எங்க குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய ஸ்தோத்திரம் போராட்டம். அங்கலாய்க்க பண்ணுகிற ஒரு பாதிப்பு, அங்கலாய்க்க பண்ணுகிற ஒரு பாதிப்பு. சில குறிப்பிட்ட நபர்களால குடும்பமே பாதிக்கப்படுகிற பல சூழ்நிலைகளை நம்ம கவனிக்கிறோம். certain people, வெளியே தெரியாது, வெளியே தெரியாது. வெளியே பார்க்க நல்ல ஜெபம் பண்றவர் மாதிரி தான் இருக்கும், வெளியே பார்க்க நல்ல கர்த்தரை துதிக்கிறவர் மாதிரி தான் இருக்கும். ஒரு குடும்பம் சமீபத்துல ஒரு சகோதரி சொன்னாங்க, பாஸ்டர் ஏன்னே தெரியல பாஸ்டர், பெரிய பாதிப்பா இருக்குது. இப்போ நான் கேட்டோம், நான் என் மனைவி எல்லாரும் அமர்ந்து அவங்களோட பேசணும். பேசும்போது கேட்கும் போது அந்த சிஸ்டர் இப்படி சொல்றாங்க, என் கணவர் நல்லா ஜெபம் பண்ணுவார் பாஸ்டர். சந்தோஷம். எவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணுவோம்? அதெல்லாம் பாஸ்டர் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார். 6 மணி நேரமா? சரி, எப்போ ஜெபம் பண்ணுவார்? ராத்திரி ஆனா பாஸ்டர் 10 மணிக்கு ஜெபம் பண்ண போறேன்னு போயிருவார் பாஸ்டர். 10 மணிக்கு ஜெபம் பண்ண போறேன்னு போயிருவார். எங்க போவார்? பக்கத்துல ஒரு மலை இருக்குது, நான் மலைக்கு ஜெபம் பண்ண போறேன்னு போயிருவார். அப்புறம் எப்போ வருவார்? காலையில 5 மணிக்கு தான் வருவார் பாஸ்டர். இரவெல்லாம் ஜெபிக்கிற கணவர் தான் என் கணவர். மலையில போய் ஜெபம் பண்ணுவார். ஸ்தோத்திரம். நல்ல ஜெபிக்கிற மனுஷன், ஆனா தொழில் ஆசீர்வாதம் இல்லை. நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல வியாபாரம் நடக்கு, ஆசீர்வாதம் எங்க போகுதுன்னு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சுது, இவர் ஏன் டெய்லி நைட்டு 10 மணிக்கு ஜெபம் பண்றதுக்கு மலைக்கு போகணும்? ஹலோ, ஜெபிக்கிறவர் வீட்டுல உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே, ஜெபிக்கிறவர் அறையில உட்கார்ந்து ஜெபம் பண்ணலாமே. அப்போ கொஞ்சம் தயக்கத்தோட நான் சொன்னேன் இந்த சகோதரிட்ட, இன்னைக்கு நைட்டு ஐயா 10 மணிக்கு மலைக்கு போகும்போது நீங்களும் கூடவே அவருக்கு தெரியாம என்ன செய்யுங்க, போங்க. அவர் மலைக்குத்தான் போறாரான்னு என்ன செய்யுங்க. பல லட்சம் ரூபாய் கடன், பலத்த நஷ்டம். ஆனா வியாபாரம் பயங்கரமா நடக்குது. 16 பேர் வேலை பார்க்கறாங்க, சம்பளம் கூட கொடுக்க முடியாத அளவுக்கு கஷ்டம் பாஸ்டர். என் கணவர் ரொம்ப உழைக்கிறார் பாஸ்டர். என் கணவர் ரொம்ப பகலெல்லாம் கடையில இருந்து உழைக்கிறாரு, இரவெல்லாம் ஜெபம் பண்ண போறாரு. அந்த சகோதரி நம்பல. பாஸ்டர் நீங்க சந்தேகத்தை விதைக்க, நான் சந்தேகத்தை விதைக்கல. தோத்துரும். ஒரு ஜெபத்தோட போய் நீங்களும் என்ன செய்யுங்க, அவர்கிட்ட சொல்லாதீங்க. அவர் போனதுக்கு அப்புறம் போங்க. பிரதர் அன்னைக்கு கிளம்பினாரு, சிஸ்டரும் கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்கூட்டி எடுத்துட்டு பின்னாடி போனா, ஐயா மலைக்கு போகல, அவர் போன இடம் வேற, இன்னொரு வீட்டுக்கு போயிருக்க வேண்டி. அவர் நான் மலைக்கு போய் ஜெபம் பண்றேன், மலைக்கு போய் ஜெபம் பண்றேன்.
பைத்தியக்கார பொண்டாட்டி அவ. அவ்வளவு மெண்டலா இருந்து நம்பி இருக்கு பாருங்களேன். புருஷன் இவர் போகும்போதே ஒரு பைபிள் எடுத்துட்டு சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். அன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டா இப்படியும் திருட்டு பயலுக்கு இருக்கத்தான் செய்யறானுங்க. ஆண்டவர் எதேச்சியா ஒரு நினைவு, இவன் டெய்லி போறான்னா ஜெபம் பண்ண இருக்காது இல்ல. என்ன ஒரு மாதிரி என்ன யோசிக்கிறீங்க? ஆமா, மலைக்கு போய் ஜெபம், மலைக்கு போய் ஒரு நாள் ஜெபம் பண்ணாலும் எவ்வளவு வெளிப்பாடு வரணும், எவ்வளவு ஆசீர்வாதம் வரணும். அப்புறம் பார்ட்டியுடைய உழைப்பெல்லாம் சுரண்டி தின்னது யாரு? மலை என்று இவரால் சொல்லப்பட்ட அந்த பள்ளத்தாக்கு. இவர் உழைப்பெல்லாம் அது திருடி இருக்குது. அதுக்கு 4 பிள்ளைங்க. அதை படிக்க வச்சதெல்லாம் ஐயா தான் படிக்க வச்சிருக்காரு. ராத்திரி எல்லாம் அங்க, பகல் எல்லாம் அங்க. ஹலோ, இந்த ஓவரா குடும்பத்தை விட்டு ஜெபம் பண்ண போறேங்கிற பழக்கம்லாம் இருக்க கூடாது. ஏதோ ஒரு நாள் கர்த்தர் சொல்லுகிறாரா, வீட்டுல ஓரத்துல முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுங்கன்றேன். ஆமா, என்ன காணும் பாருங்க. நான் உங்களுக்குள்ள சந்தேகத்தை விதைக்கல. உங்க கணவர் ஏதோ ஒரு நாள் நண்பர்களோடு ஒரு 4-5 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ண போறான், அது வேற. நான் தனிச்சு ஜெபம் பண்ண போறேன், தனியா தான் உட்காருவேன் அப்படின்னாலே சிசிடிவி கேமரா வைக்கணும்னு அர்த்தம். ஆமா ஆமா, போறவர் கூடவே போனும் தூக்கிட்டு போறாருன்னா டபுள் கேமரா வைக்கணும்னு அர்த்தம். அங்கலாய்க்க பண்ணுகிற ஒரு பாதிப்பு, யாரோ ஒரு நபரால் வந்த பாதிப்பு குடும்பத்தையே முழுவதும் பாதிக்குதே. 3 வித பாதிப்பு சொன்னேன். 1 அலையலையான பாதிப்பு, 2வது அற்றுப்போக பண்ணும் பாதிப்பு, 3வது அங்கலாய்க்க. ஏன்னே தெரியல பாஸ்டர். இன்னைக்கு தெரியல பாத்தீங்களா? ஏன்னே தெரியல பாஸ்டர். பாடுபடுறோம், பிரயாசப்படுறோம், ஆனா ஒரே தவிப்பா இருக்கு. தேவ சமூகத்துக்கு வந்தால ஏன் ஆண்டவரே எனக்கு கேள்வி கேட்க தோணுது. கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாள் கர்த்தர் நம்மை ஒரு பெரிய தேவ திட்டத்தோடு இந்த நாள் கூட்டி சேர்த்திருக்கிறார். நான் ஆவியில ரொம்ப பலமா உணர்றேன். உங்க வாழ்க்கையில் இந்த பல வருட அங்கலாய்ப்புகளுக்கெல்லாம் இந்த நாள் கர்த்தர் முற்றுப்புள்ளி வைப்பாராக. என்ன, நீங்க பின்னாடி போய் தேடி பாருங்கன்னு சொல்லலன்னா நீங்க உடனே நினைச்சிடாதீங்க. அந்த சிஸ்டருக்கு அந்த பாதிப்பு, அந்த பிரதர் அப்படி ஏமாத்தி இருக்கிறாரு. செபோன்னு சொன்னா இவ கேட்க மாட்டா. இவர் பல வருஷமா மலைக்கு போயிருக்கார். ஆமா, சரி. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையின் பாதிப்புகளை மாற்றுவதற்கு அவரால் முடியும். இன்னைக்கு பகல் ஆண்டவர் சொல்றார், பாதிப்புகள் மாறும், பலன்களை காண்பீர்கள். ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோமா தேவ சமூகத்துல? உங்களால முடியுமான முழங்கால் அல்லது எழுந்து நின்று இந்த 3 காரியத்துக்காக கரத்தை உயர்த்தி ஜெபம் பண்ண போறோம். ஏதோ ஒரு அலையலையான பாதிப்பு, உங்க குடும்பத்துல எது அலையலையா வந்து தாக்குது, உங்களுக்கு தான் தெரியும். இந்த அருமையான நாளில் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்டு பாதிப்புகளை மாற்றுகிற கர்த்தர் நம் நடுவில் எழுந்தருள் இருக்கிறார். நீங்க ஜெபம் பண்ண போறீங்க. உங்களுக்கு தான் தெரியும் பிரதர், உங்களுக்கு தான் தெரியும் சிஸ்டர். யாரும் உட்கார்ந்து மட்டும் இருக்கக்கூடாது. என்ன, ஒன்னு நேர் முழங்கால் அல்லது எழும்பி நின்று கொள்ளணும். இந்த குறிப்புக்கு ஆண்டவர் என்னை அப்படித்தான் பாரப்படுத்துகிறார். பல வருஷமா அலையலையாய் தாக்குகிற சில வியாதிகள், அலையலையாய் தாக்குகிற சில பொருளாதார நஷ்டங்கள், அலையலையாய் தாக்குகிற குடும்ப பிளவுகள், கொஞ்சம் ஆவியில விடுதலையோடு ஆவியானவர் கிருபை தருகிறார். நீங்க பல வருஷமா சந்தித்த பிரச்சனைகள்லாம் இன்னைக்கு பகல் தேவ சன்னிதானத்தில் முற்றுப்புள்ளி கர்த்தர் வைக்கும்படிக்கு, ஒரு முடிவு எழுதப்படும்படிக்கு ஆவியில ஒரு மனதோடு அலையலையான
தாக்குதல்கள், அலை அலையான தாக்குதல்கள், அந்த அந்த ஸ்தோத்திரம் சண்டை, அந்த ஆமென் பிரிவினை இன்னைக்கு பகல் கர்த்தர் முடிவு காண பண்ணுகிறார். அலை அலையான மருத்துவ செலவுகள் நான் ஆவியில காண்கிறேன். அலை அலையான மருத்துவ செலவுகள், அலை அலையான நஷ்டங்கள். பல விஷயத்துல கை வச்சோம், எனக்கு எதுவுமே வாய்க்கல. நான் பல விஷயங்கள முயற்சி எடுத்தோம், தோற்று போய் வந்திருக்கிறேன். அலை அலையான தோல்விகள் இன்னைக்கு பகல் முற்றுப்புள்ளி வைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம், முற்றுப்புள்ளி வைக்கிற கர்த்தருடைய பிரசன்னம் நம்மத்தில உண்டு. ஜெபிக்க தொடங்குங்க, ஜெபிக்க தொடங்குங்க. இப்போதே மாற்றங்களை காண முடியும். பாதிப்புகள் மாறுகிறது. இன்னும் தொடருவே, இன்னும் பிடிப்பே, கொள்ளையாடி பங்கிடுவே, என் ஆசை உன்னிடத்தில் திருப்தியாகும் என்று எழும்புகிற பார்வோனின் வல்லமைகளை ஆவியில காண்கிறேன். நீ எகிப்தை விட்டு போனாலோ என் ராணுவம் உன்னை தொடரும் என்று எழும்புகிற வல்லமைகளை இன்னைக்கு பகல் செங்கடலில் மூழ்கடித்தவர், செங்கடலில் மூழ்கடித்தவர். தொடருவேன் என்கிற வியாதிகள், தொடருவேன் என்கிற இழப்புகள், தொடருவேன் என்கிற பிரிவினைகள் இப்போது 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 என் கயிறுகளை உன்மேல் எறிவேன் என்கிற சில வல்லமைகள் இப்போதே வெட்டி எறியப்படுகிறது, வெட்டி எறியப்படுகிறது. நமது மேல் எறியப்பட்ட சில கயிறுகள், உங்களுக்கு மேல எறியப்பட்ட சில சுருக்குகள், நல்ல ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி, ஆவியில நிரம்பி தலைமுறை தலைமுறையாயிருந்த சில தொடர்ச்சியான தாக்குதல்கள் முறியடிக்கப்படுகிறது, 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 முறியடிக்கப்படுகிறது. லுக்கரோ ஷெஹதரபே ரிபகலஹதலரதியலரபா மபகல பரிக கலபரியா தலரபா லுபர ஹந்தர பௌனமா நிகந்தல ரியாத்தலர பனரோ லக்ரே பெனஹர ஷக்கரஹ தலரபா லிமமமரபலதரபா. அங்கலாய்ப்புகள் மேல, அங்கலாய்ப்புகள் மேல, அங்கலாய்ப்புகள் மேல, காரணம் அறிய முடியாத காரியங்கள் மேல, ஏன்னு தெரியல ஆண்டவரே, எதனாலன்னு தெரியல ஆண்டவரே. தனிமையில் அமர்ந்திருக்கும் போது அழ வைக்கிற சில காரியங்கள் ஒன்னும் புரியல ஏசப்பா. ஒரு நிமிஷம் ஆலயத்தில் 2 கரத்தை உயர்த்தி, எது உங்களை அங்கலாய்க்க வைக்குது? எந்த பிரச்சனை உங்களை அங்கலாய்க்க வைக்குது? இதை எப்படி ஹேண்டில் பண்ணனே தெரியல ஆண்டவரே. இதுல இருந்து எப்படி எழும்ப போற தெரியல ஏசப்பா. கொஞ்சம் மனம் திறந்து ஆண்டோடைய சமூகத்தில் உங்க கண்ணீரை ஊற்றி விட்டுருங்க. எந்த பிரச்சனை உங்களை ரொம்ப துக்கிக்க வைக்கிறதோ இன்னைக்கு பகலதோ தேவ சமூகத்தில் ஊற்றி விட்டுருங்க. உங்களை அங்கலாய்க்க வைக்கிற அந்த பிரச்சனை, துக்கிக்க வைக்கிற அந்த பிரச்சனை, விடுதலையோடு வாழ விடாது இருக்கிற அந்த பிரச்சனை, கடபா ரிகலாக்கி அந்தல துனரபா lepakarahala riatune meheke shegalatere தனிமையில இருந்து துக்கிக்க வச்ச அந்த கேள்வி, அந்த கேள்வி, உனக்கு ஏன் இது நடக்குது, உனக்கு ஏன் இது நடக்கல, உனக்கு மாத்திரம் ஏன் இவ்வளவு நாட்கள்? ஹல்லேலூயா. உன் ஜெபத்துக்கு பதில் இல்லையா? உன் ஆண்டவர் உனக்கு கிரியை செய்யலையா? ஆனா அறியாதலரா ஆண்டவர்ட்ட ஊற்றி விட்டுருங்க. இந்த பகலோடு அங்கலாய்ப்புகள் என்கிற பாதிப்புக்கு கர்த்தர் முற்றுப்புள்ளி வைக்கிறார், முற்றுப்புள்ளி வைக்கிறார், முற்றுப்புள்ளி வைக்கிறார்.
Lubana handa rabana katiala hanakala hata ladaraba. Leke mahaganama shigime rebele heta riantana magandiala raba. Thank you, Jesus. Thank you, Jesus. சமூகத்தில் அர்ப்பணித்து நிற்கிறோம். தொடர்ந்து எங்களோடு பேசும் ஆண்டவரே, எங்களோடு பேசும். பரிகாரங்களை அறிந்து அவைகளுக்கு இடம் கொடுக்க கிருபை தாரும். நன்மைகளால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். அமர்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேகமாய் நான் கடந்து போக விரும்புகிறேன். ஆனால் இந்த வார்த்தையின் தாக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பாதிப்புகள் மாறுவதற்கு தெய்வம் நமக்கு பரிகாரங்களை எழுதி கொடுத்திருக்கிறார். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒன்னு சொல்றேன், பரிகாரத்தை தேடி வாட்டர் பாட்டில தண்ணி அடைச்சிட்டு அலையாதீங்க. என்ன, ஒரு கேன்ல தண்ணியை கொண்டுட்டு போய் யார்கிட்டயோ கொடுத்தா அவங்க அந்த தோத்திரம் பண்ணி சிலுவை போட்டு தந்தா கொண்டு வந்து வீட்டை சுத்தி தெளிச்சா மாறும் என்கிற கூமுட்டத்தனத்தை எங்கேயும் பின்பற்றாதீங்க. என்ன, நல்லா கவனிக்கணும். சில நேரம் நம்ம ஆவிக்குரிய மக்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை என்ன தெரியுமா? இத்தனை போராட்டத்தோடு இருக்கிற யாருக்கிட்ட கொண்டு போய் என் தலையை கொடுக்கிறது? இதான் நம்ம கேட்போம். அங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா தலையில தபேலா அடிப்பார், அல்லது தலையை பிடிச்சு நல்லா உருட்டுன்னு உருட்டுவார். அவனே உருட்டல் பார்ட்டி. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இப்படி உருட்டுற நிறைய பேரை நான் பார்த்துட்டேங்க. வீட்டுல அவனுக்கு சாட்சி கிடையாது, வீட்டுல அந்த மேடமுக்கு சாட்சி கிடையாது, சொந்த புருஷனை மதிக்காது, ஆனா ஊருக்கெல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லும். பார்த்திருக்கீங்களா? இங்கேயும் இருக்காங்க போல இருக்கு. எங்க ஊர் பக்கத்துல ஒரு அம்மா அப்படித்தான், ஊருக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும். ஆமா, அந்த அம்மா கிட்ட போனா எல்லாம் சொல்லிரும். கடைசியில் அந்த அம்மா மகா செட் அடிக்க வந்தவன் கூட ஓடி போயிட்டு, மைக் செட் அடிக்க வந்தவன், கன்வென்ஷனுக்கு மைக் செட் அடிச்சுட்டு வந்தா, 3வது நாள் கூட்டம் முடிச்சு மைக் செட் அவுத்துட்டு போனவன் இவளையும் கூட்டுட்டு போயிட்டான். யாருன்னு கேட்காதீங்க, நான் சொல்ல மாட்டேன். நான் அவங்கள குறைச்சு சொல்லல, ஊருக்கே தீர்க்கதரிசனம் சொல்லிச்சு. புள்ள ஓட போறாங்க, மட்டும் ஏன் தெரியல? இதுக்கு தெரியாது. புருஷன் வெளியே நிக்கணுமா, ஆவியானவர் உள்ள வர சொல்லுன்னு சொன்னாதான் புருஷன் எங்க வரணுமா? ஆவியானவர் இன்றைக்கு உன்னை சமையல் பண்ண சொல்லுகிறார் சொன்னா புருஷன் சமையல் கட்டில சமையல் பண்ணுவார். மேடம் இங்க சேர்ல முன்னாடி சோஃபால உட்கார்ந்து இருப்பாங்க, ஏர் கூலரை போட்டு விட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. சோத்திரம் 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 அந்நிய பாஷையில பேசிட்டு இருப்பாங்க. ஒரு 3 மணி நேரம் ஜெபிக்க என்னை கர்த்தர் மேலே அழைக்கிறார். மேல மாடியில போய் 3 மணி நேரம் தூங்குறதுக்கு, சோம்பேறி நல்லா தூங்குறதுக்கு மேல போறது சொல்றது. 3 மணி நேரம் ஜெபிக்க ஆண்டவர் என்னை அழைக்கிறார். புருஷனை வேலைக்காரனாக்கிட்டு இது நல்ல சுகபோகமா வாழுது. 40 நாள் உபவாசம் இருந்து எண்ணெயில அபிஷேகத்தை இறக்கியிருக்கேன். எண்ணெயில அபிஷேகத்தை இறக்குவா, மண்டையெல்லாம் கூட்டணும் அந்த திருட்டு ஆவிகள் எல்லாம். ஆண்டவர் எண்ணெயிலையும் தண்ணியிலையும் அபிஷேகத்தை இறக்குறது இல்ல, அபிஷேகத்தை நம்ம மேலதான் இறக்குறாரு. அல்லேலூயா. ஆமா, ஒரு அம்மா சொல்லுது, அந்த ஜெப என்ன காலி ஆச்சு பாஸ்டர், என் உயிரே போயிட்டு, நீ செத்துரு நான் அடக்கம் பண்றேன்னு. ஜெப என்ன காலி ஆயிட்டான், உயிரே போயிட்டான். என்ன கதையா இருக்கு? தேவ பிரசன்னம் நம்மளை விட்டு காலியானதான் உயிர் போகணும். ஹலோ, ஜெப என்ன காலி ஆயிட்டுன்னு பயப்படுறது, அது சோமண்ண தண்ணி, தீர்த்த தண்ணி மாதிரி அங்க போய் சோமன்ட்டு வீட்டை சுத்தி தெளிக்குது. இவங்களெல்லாம் தூத்துக்குடி கடல்ல 10 மணி நேரம் முக்கி வச்சு கொன்றணும்ன்றேன். பரிகாரம் தண்ணியிலையும் எண்ணெயிலும் இல்ல, பரிகாரம் என்கிட்டதான் இருக்கு. பரிகாரம் என்கிட்டதான் இருக்கு. 3 காரியத்தை ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல சொல்லுகிறார். பாதிப்புகள் மாறி பலன்களை காணலாம். என்ன செய்யணுமா? 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். மனம் திரும்பினால், மனம் திரும்பினால். வசனம் 12, ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும்
என்னிடத்தில் திரும்புங்கள். மனம் திரும்பினால் பாதிப்புகள் மாறும். நீங்க கேட்கலாம், நான் மனம் திரும்பி பல வருஷம் ஆச்சு பாஸ்டர், அது 1994 என்று நினைக்கிறேன், அன்றுதான் நான் மனம் திரும்பினேன். மனம் திரும்புதல் ஏதோ ஒரு நாள் நடக்க வேண்டிய விஷயம் அல்ல. மனம் திரும்புதலின் நிச்சயம் இந்த நொடி கூட நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் சந்தோஷம் இன்னைக்கு இருக்கின்றவங்க மட்டும் நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ரட்சிப்பின் சந்தோஷம், நான் மீட்கப்பட்டவன் என்கிற மகிழ்ச்சி எனக்கு இன்னும், நான் முதல் முறையாக அந்த ரட்சிப்பின் மேன்மையை ருசித்த நாளை மறக்கவே முடியாது. அம்பநாடு எஸ்டேட்ல ஆண்கள் முகாமுக்கு எங்க ஊர் பக்கத்துல இருந்து போனாங்க. வேன்ல ஒரு சீட் இருக்குன்னு என்னைய தூக்கி போட்டாங்க. தோத்திரம், நான் 8ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கிற பையன், ஆண்கள் முகாமுக்கு என்னைய தூக்கி போ, வேன்ல கைதி மாதிரி ஒரு வாரத்துல உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு அப்படியே பார்க்க நல்லா குளுமையா வேன் போகுது. ஆனாலும் இந்த முகாம்ல கொண்டு போய் நம்மளை என்ன செய்ய போறாங்களோன்னு ஒன்னும் புரியல. கைதி மாதிரி போறேன். சோத்திர பாருங்க, தம்பி நல்லா இருக்கும் முகாம்ல, நல்லா சோம் பண்ணலாமா? ஐயோ எனக்கு ஜெபமே அலர்ஜி. சோத்திரம், சின்ன பிள்ளை பாத்தீங்களா, கிறிஸ்தவனா இருந்தே வளர்ந்துட்டு பாத்தீங்களா, நாங்க எங்க வீட்டுல பண்ணாத ஜெபமா அங்க போய் பண்ணிட போறோம். எங்க வீட்டுல டெய்லி காலையில 4:30 எழும்பணும். தோத்திரம் அல்லன்ற அழைப்புலாம் இல்ல, யானை மிதிச்ச மாதிரி ஒரு மிதி விழும். 4:30 எழும்பி முகத்தெல்லாம் கழுவி 5 மணிக்கு முன்னாடி குடும்ப ஜெபத்துல வந்து 5லிருந்து 6:30 வரைக்கும் நேர் முழங்கால நிக்கணும். ஸ்தோத்திரம். ஆமா, தவளை மாதிரி எல்லாம் அப்படி மடங்கி உட்கார முடியாது. சைடு ஸ்டாண்ட் எல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. எங்க ஜெபத்துல போட முடியாது. சைடு ஸ்டாண்ட் போட்ட அன்னைக்கு டபார்னு கையை வலிக்கி விட்டுட்டு ஒற்ற விழும் பாருங்க. தோத்துரும். அதனால நேர் முழங்கால நிக்கணும். எங்க அப்பா கிட்ட நீள கம்பு ஒண்ணு இருக்கும், அப்படியே சேர்ல ஆமேன் ஆமேன் ஆமேன். எங்க அப்பா கண்ணு மூடி ஜெபம் பண்ணி நான் ஒரு நாளும் பார்த்தது இல்ல. எப்பவும் கண்ணு திறந்தான் ஆமேன் ஆமேன் ஆமேன். எவனை விழுங்கலாமோன்னு அவன், எங்க அப்பா எவனை அடிக்கலாமோன்னு தான். அப்படியே சோத்திரம்னு உட்கார்ந்தா டம்முன்னு அடி விழும். நேர் முழங்கால் 1.5 மணி நேரமும். ஐயோ தோத்திரம். விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள்னு பைபிள்ல இருக்கு பாத்தீங்களா. நான் என்ன நினைச்சேன்னா, நம்ம அப்பா மாதிரி கண்ணை திறந்தே ஜெபம் பண்ணணும்னு நினைச்சேன். விடுறது இல்ல ஒருத்தரும். ஸ்தோத்திரம். தூத்துக்குடியிலிருந்து ஒரு ஊழியக்கார குடும்பம் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாங்க கன்வென்ஷன்ல பேசுறதுக்கு. நைட்டு 10:30 ஆச்சுங்க. ஆமா, அவங்க தூங்க போகும்போது கேட்டாங்க, பாஸ்டர்யா காலையில எங்களுக்கு ஒரு 7 மணிக்கு டீ. 7 மணிக்கு டீயா? 4:30 கிளம்பி ஜெபத்துக்கு வரணும்னாங்க. 4:30 கிளம்பி ஜெபத்துக்கா? எங்களை கொண்டு பாவூர் சத்திரத்துல விடுங்க, நான் தூத்துக்குடிக்கு போயிட்டு அடுத்த நாள் சாயங்காலம் வர்றேன்னு வந்துட்டாங்க. பிரசங்கியாரோ யாருனாலும் சரி 4:30 கிளம்பணும், எனக்கு 5 மணிக்கு ஜெபத்தில் இருக்கணும். ஆமா, கொண்டு விட்டுட்டாங்க. சைக்கிள்ல கொண்டு விட்டாச்சு. ஊழியம் ஆரம்ப நாள்ல சைக்கிள்ல கொண்டு அவங்கள பாவூர் சத்திரத்துல விட்டு தூத்துக்குடி போயிட்டு வா, முடிஞ்சா வா அப்படின்ட்டாங்க. காலை ஜெபத்துக்கு எழும்பாத சோம்பேறி, என் கன்வென்ஷன்ல பிரசங்கத்துக்கு வர புருஷன் கூட வந்திருக்கு அப்படின்ட்டு அந்த அம்மா தான் சொல்லிட்டு, நான் இருக்கவே மாட்டேன், என்னை கொண்டு விட்டுருக்க. வந்தாங்க. அடுத்த நாளும் தேவ கிருபையில வந்தாங்க, பிரசங்கம் பண்ணாங்க. ஆனா அப்பா விடல. காலை எழுப்பி ஜெபம் பண்ணாதவா நீ ஊழியக்காரி இல்ல, சோம்பேறி. உன்னை வச்சு உன் புருஷன் ஊழியம் எப்படி ஆசீர்வதிக்கப்படணும். ஆத்தாடி அன்னைக்கு போனாதான் அந்த அம்மா மறுபடியும் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நாள் சந்திச்சோம் ஒரு இடத்துல. ஸ்தோத்திரம். சரி, யாரும் சொல்ல மாட்டேன், என்ன வேண்டாம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கவனிங்க, அப்படிப்பட்ட இடத்துல நாங்க வளர்க்கப்பட்டவங்க, உருவாக்கப்பட்டவங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் ஜெபம் ஜெபம், எப்பவும் ஜெபம். லீவு விட்டா அன்னைக்கு ஜெபம். ஸ்தோத்திரம். ஆமா, லீவு விடாட்டா சர்ச்சில் ஜெபம். ஐயோ, காலையில ஜெபம், மாலையில ஜெபம். இப்ப நம்மள ஆண்கள் முகாமுக்கு தூக்கிட்டு போயிருக்குது. அங்கேயும் நம்மள ஜெபம் பண்ணி தானே சாகடிக்க போறாங்க. நான் நொந்து போயிட்டு இருக்கேன். ஆனா அங்க போன ஒரு பிரசங்கியார் ரொம்ப அழகா பிரசங்கித்தார். பாவம் ஒரு மனிதனுக்குள் எப்படி வருகிறது. முந்தி அதெல்லாம் செஞ்சு காட்டுவாங்க, பார்த்திருக்கீங்களா? 2 கண்ணாடி டம்ளர் வச்சு, இதான் மனிதனுடைய இருதயம். இந்த கலாத்தியர்ல இருந்து மாம்சத்தின் கிரியைகள் ஒண்ணா ஒவ்வொரு சொட்டு இங்கா உள்ள விட்டு, பாவம் வந்தவன்னு நம்ம எப்படி மாறிடுறோம்னு சொல்லிட்டு, இதை இப்படியே ஆண்டவர் விடுகிறது இல்லை. இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவுன்னு இன்னொரு ஜக்குல இருந்து அதுல தண்ணியை விட 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 உள்ள இருக்கிற அந்த இங்கெல்லாம் வெளியே போய், நீங்க பார்த்திருக்கீங்களா? அதெல்லாம்
ஆமா, பெரியவங்களுக்கு தெரியும், சின்ன பிள்ளைகளுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஸ்தோத்திரம். அப்படி பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த அந்த இங்கு கலந்திருந்த அந்த 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 டம்ளரை பாத்தீங்கன்னா பியூரான தண்ணியா இருக்கும். இப்படித்தான் இயேசுவின் ரத்தம் நம்மை கழுவும் சுத்திகரிக்கும் அப்படிலாம் சொல்லதை கேட்டுட்டு எனக்கு அப்பாடா, நம்ம வாழ்க்கை இவ்வளவு மோசமாவா இருந்திருக்குது. ஸ்தோத்திரம். நம்மளை மட்டும் இப்ப சோமனை விட்டு அவ்வளவு பாவத்தை அறிக்கிட்டு இல்லாம நினைச்சா அவரு உடனே சொல்றாரு, உங்களுக்கு 15 நிமிடம் தருகிறோம், இந்த இடத்துல இருக்கிற ஏதாவது ஒரு மரத்தடிக்கு போங்க, உட்காருங்க, சோமனுங்கன்னு சொன்னா எனக்கு அந்த முகாம்ல யாரையும் பத்தி கவலை இல்லை. எப்பாடி நம்ம வாழ்க்கை ரொம்ப கரவட்டதா இருக்கடா, ஓடி போய் அவ்வளத்தையும் ஆண்டவர்கிட்ட ஒப்பிச்சிருவோன்னு சொல்லி நான் ஓடுறேன். போனா எனக்கு முன்னாடி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மரத்தை பிடிச்சிருக்காங்க. நானும் தாண்டி 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 கொஞ்சம் தூரம் போய் ஒரு மரத்தடியில முழங்கால் போட்டேன். மாலை ஒரு 5 மணிக்கு முழங்கால் போட்டிருப்பேங்க. ஜோம் பண்ணிட்டே இருக்கணும். ஐயோ, நான் அறிக்கையிட்டு இருக்கிறேன், அழுது இருக்கேன், ஜோம் பண்ணி இருக்கேன், ஆண்டவர் கழுவி இருக்கிறாரு. சோத்திர. திடீர்னு வந்து ஒருத்தர் கையை வச்சார் பாருங்க. கண்ணை திறந்து பார்த்தா ஏதுக்கிட அந்த மனுஷன் வந்து நம்மளை இப்ப தொடுறான் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றார். தம்பி, மணி 7:30 ஆச்சு, இருட்டிட்டு எஸ்டேட்டுக்குள்ள இருக்கும், ஏதாவது மிருகம் வந்துடப்படாது, வாப்பா அப்படின்றாரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஜோம் பண்ணி, வா தம்பி, நல்லா இருப்ப, உன் செப அக்கறைக்கும் ஒரு அளவில்லை. ஆனா அவரு என்னைய சத்தம் போட்டு அவர் முன்ன திட்டிக்கிட்டே நடக்கிறாரு. எனக்கு என்னமோ பெரிய வெளிச்சத்துல, இத மாதிரி வெளிச்சத்துல நடந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்குது. உள்ளமெல்லாம் சொல்ல முடியாத மகிழ்ச்சி. காரணம், நான் செஞ்ச அவ்வளவு பாவத்தையும் ஒண்ணு ஒண்ணா அறிக்கிட்டு இருக்கிறேங்க. ஒண்ணு ஒண்ணா சொல்லி ஒவ்வொன்றையும் என் இரட்சகர் இயேசு கழுவி சுத்திகரித்த அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் இப்போ நினைச்சா கூட அந்த மகிழ்ச்சியை உணர முடிகிறது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்னைக்கு பகல் கர்த்தர் நம்ம கிட்ட கேட்கிறாரு, இப்படி ஒரு அனுபவம் நமக்கு உண்டா? ஒரு இடத்துல கேட்ட இப்படி ஒரு அனுபவம். அப்படியா பாஸ்டர்? அப்படி நான் அம்பநாடி எஸ்டேட்டுக்குலாம் வரணும், எனக்கு ஒரு முகாம்லாம் நடத்தணும். அப்போ அந்த பிரதர்ட்ட கேட்டேன், நீங்க எப்படி ரட்சிக்கப்பட்டீங்க? அதை ஏன் கேட்கீங்க? பெரிய வயிற்று வலி பாஸ்டர், ஆஸ்பத்திரியா போனேன், ஒரு டாக்டர் முடியாதுட்டாங்க. சர்ச்சுக்கு வந்தேன், பாஸ்டர் கையை தலையில கை வச்சார், பொத்துன்னு விழுந்தேன், எலும்புனே ரட்சிக்கப்பட்டுட்டேன். புதுசா இருந்தது. வயிற்று வலிச்சு வந்தாராம் பாஸ்டர் சோமனன், பொத்துன்னு விழுந்தாராம், எலும்புனாரம், ரட்சிக்கப்பட்டாராம். இன்னொரு அம்மா கிட்ட எப்படிங்க ரட்சிக்கப்பட்டியோ? அது ஏன் கேக்கியா? எங்களுக்கு 7 லட்சம் ரூபாய் கடனுங்க, சர்ச்சுக்கு வந்தேன், 3 மாசத்துல கடன் அடைச்சோம், ரட்சிக்கப்பட்டோம். ஏங்க எப்படிங்க அதான் பாஸ்டர், கடன் அடைச்சோம், ரட்சிக்கப்பட்டோம். அவங்க என்ன நினைக்காங்க? கடன் அடைக்கப்படுவது ரட்சிப்பு, வயிற்று வலி சுகமாகுவது ரட்சிப்பு. பிரிஞ்சு கிடந்த குடும்பம் சர்ச்சுக்கு வந்தோம், ஒரே மாசத்துல கர்த்தர் ஒண்ணு சேர்த்துட்டார்ல. அவங்களுக்கு ரட்சிப்புன்னா என்ன நினைக்காங்க? பிரிஞ்ச குடும்பம் ஒண்ணு சேருது. அது இல்ல ரட்சிப்பு, அது இல்ல ரட்சிப்பு. நான் பாவி என்பதை உணர்ந்து, என் இயேசுவின் ரத்தம் ஒன்றுதான் அதற்கு பரிகாரம் என்பதை அறிந்து அறிக்கையிட்டு, தன் பாவங்களை மறைக்கிறவன் அவைகளை அறிக்கை செய்து, நம்ம அறிக்கை செய்யறதெல்லாம் பக்கா கில்லாடிகள். ஆனா அதுக்கு ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அந்த வார்த்தை தான் நம்ம வாழ்க்கையில அறிக்கப்பட்டு போயிட்டு, அறிக்கையிலே அந்த வார்த்தையை நம்ம அரிச்சு விட்டுறோம். அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தீங்களா? அதைத்தான் நம்ம விட்டுட்டோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை அறிக்கையிடும், ஒவ்வொரு திருவிருந்துலையும் ஆத்தாடி கிட்டு 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 கிட்டு, அப்பா அப்பா அப்பா. உண்மையா இருக்கிறவங்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில தப்பு செய்யும் போது, அதான் திருவிருந்து ஆராதனை இருக்கேன், அன்னைக்கு என்ன செஞ்சுக்கலாம்? அவ்வளத்தையும் அள்ளிட்டு போய் அன்னைக்கு ஒப்பு கொடுத்துடலாம். இல்ல, இன்னைக்கு பகல் வேளையில கர்த்தர் சொல்றாரு, பாதிப்புகள் மாறுவதற்கு முதல் பரிகாரமே மனம் திரும்புவதுதான். நீங்க கேட்கலாம், நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் பாஸ்டர், இது எனக்கு பேச வேண்டிய வார்த்தையா? நீங்க 7 சபைக்கு ஆண்டவர் பேசும்போது எபேசு சபையிலிருந்து சொல்றார் மனம் திரும்பு. எபேசு சபையிலிருந்தே தொடங்குகிறார் மனம் திரும்பு. ஒவ்வொரு சபைக்கும் சொல்லும் போது அந்த மனம் திரும்புதலை முக்கியப்படுத்துகிறார். ஆதி அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு, மனம் திரும்புன்றாரு அடுத்த வசனத்துல. ஆமா, நீ மனம் திரும்பி ஆதியில் செய்த கிரியைகளை திரும்ப செய். வெளிப்படுத்தல் 2:5 மனம் திரும்பு. சபை மனம் திரும்ப வேண்டிய 7 காரியம். இதே ஒரு பெரிய குறிப்பு.
உள்ள போனா செபிக்கலாம், அர்ப்பணிக்கலாம், ஏராளம் இருக்கு, தாராளமா இருக்கு. ஆனா உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிற இன்னைக்கு பகல் எங்க தேவனை விட்டு திரும்பினோமோ அதிலிருந்து தேவன் அண்டை திரும்ப கர்த்தர் நமக்கு ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் திரும்ப ஒரு அழைப்பு, வாழ்க்கையில் திரும்புவதற்கு ஒரு அழைப்பு. ஒரு நாள் நாங்க குடும்பமா உட்கார்ந்து ஜெபம் பண்ணோம். எங்க வீட்டுல பயங்கர ஜெபம், அப்போஸ்தல கால எழுப்புதலுக்காக ஜெபம், குடும்பமா உபவாசம் இருந்து. எங்க அப்பா நீ நடத்துறான்னாக நாம் அப்போஸ்தல கால எழுப்புதலுக்காக எடுத்து 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து முதல் 7 அதிகாரங்களிலிருந்து 7 குறிப்புகள் வருவதாக நடப்பதாக பயங்கர ஜெபங்க. ஜெபம் முடிச்சோன்னு எங்க அப்பா இல்ல இன்னைக்கு ஜெபம் சூப்பரா இருந்துச்சு, நம்ம ஜெபம் இன்னைக்கு பரலோகத்தை ஒரு அசைப்பு அசைச்சிருக்கும். ஆமா, ஜெபம்னா உங்க வீட்டு ஜெபம் எங்க வீட்டு ஜெபம் இல்ல. ஆமா, அப்படியே பரலோகத்தை பிடிச்சு ஒரு உள்ளுக்கு ஆண்டவர் காலை பிடிச்சு ஆட்டி சிங்காசனத்துல ஒரு உருட்டி அப்படி திருத்தி சாப்பிட உட்கார்ந்தவங்க. சாப்பிட உட்கார்ந்த எங்க அப்பா மறுபடியும் கிளம்பி சர்ச்சுக்குள்ள வந்துட்டாங்க. இது என்னடா அப்பா மறுபடியும் சர்ச்சுக்குள்ள போறாங்க. எங்க வீட்டுல எங்க அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் சாப்பிட முடியும். கடைசி வரைக்கும் அப்படித்தான், சாகுற வரைக்கும். எங்க அப்பா சாகுற வரைக்கும் அப்பா சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நாங்க சாப்பிட முடியும். அதுக்கு முன்னாடி சாப்பிட்டோம், தொலைஞ்சோம், பசிச்சாலும் ஜெபம் பண்ணலாம். எங்க அப்பா சீக்கிரம் சாப்பிடட்டு ஆண்டவரே அப்படிதான் கேட்க முடியும். மறுபடியும் ஜெபம் பண்ண போயாச்சா, போச்சு இன்னைக்கு சாப்பாட்டுக்கு வேணாம். நாங்களும் பின்னாடியே போறோம். போனா எங்க அப்பா சர்ச்சுக்குள்ள போய் முழங்கால் போட்டு துண்டை வச்சு முகத்தை மூடிட்டு அழுறாங்க, தேம்பி தேம்பி அழுறாங்க. ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் தாண்டியே இருக்கும். எங்களுக்கு இந்த ஜெபம் எப்பண்டா முடியும்? ஆனா தெரியல, அப்பா அழுறாங்க, நம்மளும் அழணும். அழலன்னா நான் இவ்வளவு பாரத்தோட உனக்கு பாரம் இல்லையான்னு என்ன செஞ்சிரும், அடி விழுந்துருப்பேன். நாங்களும் சோகமா உட்கார்ந்து ஆண்டவரே எப்போ இந்த அழுகை நிற்கும், நாங்களும் சேர்ந்து அழுறோம் ஆண்டவரே, நாங்க பசியில அழுறோம். நாங்க நீ மற்றவங்களை சேர்க்குது, நான் பசியில அழுறேன் ஆண்டவரே, பசிக்கு ஆண்டவரே இந்த ஜெபம் சீக்கிரம் முடியட்டப்பா. இங்க சில பிள்ளைகள் இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கும் ஜெபமா? நல்ல வேளை இன்னைக்கு நமக்கு 7 வார்த்தை கொடுக்கல, 7 வார்த்தை பேசல, 3 மணி வரைக்கும் இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். காலையில ஒரு பிரதர் எனக்கு போன் பண்ண, பாஸ்டரையா உங்க சபையில 7 வார்த்தை எப்ப முடியும்? 1 மணிக்கு முடியுமா? அப்ப நான் உங்க சபைக்கு வர்றேன். எங்க சபையில இன்னைக்கு 3 மணி வரைக்கும் வச்சு அழிச்சிருவாங்க ஐயா. நான் யோசித்தேன், உங்க சபை செய்தி கேட்ட கொஞ்சம் நல்லா இருக்கும். அவருக்கு தெரியாது நான் இருக்க மாட்டேன் அங்க. கத்தர் நல்ல. அப்போ நம்ம பிள்ளைகள் நினைச்சிட்டு இருக்க பாரு, நாங்க இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கிறோங்க. கொஞ்ச நேரத்துல செபத்தெல்லாம் முடிச்சாங்க, முகத்தை தொடச்சாச்சு, முகத்தை கழுவிட்டு சாப்பிட உட்கார்ந்தாச்சு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல, எதுக்கு எழுப்பி போனாங்க, ஜெபம் பண்ணாங்க. ஆனா அம்மா கிட்ட கேட்டோம், எதுக்குமா 2வது அப்பா போனா? எங்க அம்மா போய் கேட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உண்மை புரிஞ்சுது. நாங்க முதல்ல வல்லமையா ஜெபம் பண்ணோம் பாத்தீங்களா, ஆதி கால எழுப்புதல் எங்க, அப்போஸ்தல கால எழுப்புதல் எங்க, பயங்கர ஜெபம். சாப்பிட உட்காரும் போது ஆண்டவர் கேட்டாரா, என்கிட்ட ஆதி கால எழுப்புதல் எங்கன்னு கேட்டியப்பா, நான் உன்கிட்ட கேட்க ஆதி கால உன் அர்ப்பணிப்பு எங்க, ஆதி கால ஓன் ஜெப வாழ்க்கை எங்கன்னு கர்த்தர் 2 கேள்வி கேட்டாராம். சாப்பிட உட்கார்ந்த எங்க அப்பா எழும்பி போய் ஜெபம் பண்ண உட்கார்ந்தாச்சு. ரொம்ப உண்மைதானே இல்ல? நம்ம ஆண்டவர்கிட்ட ஆதி கால அப்போஸ்தல கால எழுப்புதல் எங்கன்னு கேட்கிறோம். ஆண்டவர் நம்மகிட்ட கேட்கிறாரு, ஆதியில் இருந்த அன்பு எங்க, ஆதியில் இருந்த ஜெபம் எங்க, ஆதியில் இருந்த அர்ப்பணிப்பு எங்க? அப்பெல்லாம் நான் எப்ப கூப்பிட்டாலும் எழும்பி ஜெபம் பண்ணுவேன்ல. இப்ப நீ எனக்கு ஷெட்யூல் போடுற, ஆண்டவரே நான் நாளை காலை 7 மணிக்கு ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் இந்த ஷெட்யூல் படிலாம் இல்ல, நம்மளை எப்ப எழுப்புனாலும் நம்ம ஜெபம் பண்ண ஆயத்தமா இருக்கணும். எப்போ நம்மளை ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள கூப்பிட்டாலும் விட்டுட்டு வருவதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆதிகால அப்போஸ்தலர்கள் சொன்ன உடனே படகை விட்டுட்டு வந்தாங்க. நம்ம மீன் பிடிச்சிருந்த ஆண்டவரே, மீனை கொண்டு போய் வித்து, அதை வித்து நான் தசம பாகம் கரெக்டா உங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா பாரு. இந்த கால பேதுரு பிடிச்ச மீனை கொண்டு போய் வித்து அந்த துட்டை வச்சு நான் இடம் வாங்கி சபை கட்டுவேன்னு சொல்லுவான். ஆனா அந்த பேதுரு அப்படி இல்லை,
வடகு நிறைய மீன் போட்டுட்டு வந்துட்டான். ஆண்டவர் இந்த மீனை விற்கவா வேண்டாமா கேள்வியே கேட்கல. ஹலோ, நம்ம வெறும் படகுன்னு அழகா விட்டுட்டு வந்திருப்போம். அவனுக்கு இப்ப என்ன தெரியுமா பேதுரு, அதனாலதான் எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோம், எல்லாவற்றையும் விட்டு. இந்த கேள்வி என்னன்னா, படகு நிறைய மீன் ஆண்டவரே, என் படகு மட்டுமா இன்னொரு வயலுக்கு விட்டு வந்தோம். அவன் எவ்வளவு வித்தானோ என்ன சம்பாதிச்சானோ தெரியல ஆண்டவரே. ஒரு நாளும் இப்படி படகு நிரம்ப நான் மீன் பிடிச்சதே இல்லை. சரித்திரத்தை இல்லாத ஒரு மீன் பிடிப்பாக்கும் அன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு விட்டு வந்தோமே. இவர் பார்த்தார், இவன் விட்டுட்டு வரல, அந்த பையன் இன்னும் மனசுல செமந்துட்டே இருக்கான். சிலர் விட்டுட்டு வந்த சிலதை இன்னும் மனசுல சமந்துட்டு இருக்கோம் தெரியுமா. நான் எவ்வளவு பெரிய பணக்காரனா இருக்கும்போது வந்தேன், கத்த இருந்து சனியனை ஏன்டா பணக்காரனா இருக்கும்போது ரட்சித்தோன்னு யோசிப்பேன். வாழ்க்கையில விட்டுட்டு வந்த பலதை இன்னும் இருதயத்திலேயே செமந்துட்டு அலைகிறோம் நம்ம. ஆனா பெரிய டேஞ்சர் என்ன தெரியுமா, எதை மனசுல செமந்துட்டு இருக்கோமோ திரும்ப ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. யோவான் 21ஆம் அதிகாரத்துல பார்ட்டி திரும்ப படகுல ஏறிட்டேன், திரும்ப படகுல ஏறிட்டேன். அதனால நம்ம வாழ்க்கையில மனம் திரும்புதல் 100% இருக்கணும். இன்னைக்கு பகல் எதுல இருந்து திரும்பணுமோ அதுல எல்லாம் இருந்து திரும்பிடணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. சரி, வேகமா அடுத்த 2 குறிப்பை சொல்லிட்டு போயிருவோம். ஆமேன். 16வது வசனம், மறுபடியும் வந்தால், மறுபடியும் வந்தால், மனம் திரும்பினால் பாதிப்புகள் மாறும். இரண்டாவது, மறுபடியும் வந்தால் ஸ்தோத்திரம் பாதிப்புகள் மாறும். வசனம் 16, ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள். ஏன் ஆண்டவர் சொல்றாரு? ஆலயத்தையே மூடிட்டாங்க, ஆலயத்தையே மூடிட்டாங்க, எல்லாம் நிறுத்தப்பட்டது. 13ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை பாருங்க. ஆசாரியர்களே ரெட்டுடுத்தி புலம்புங்கள், பலிபீடத்தின் பணிவிடைக்காரரை அலறுங்கள், என் தேவனுடைய தொண்டரே நீங்கள் உள்ளே பிரவேசித்து ரெட்டுடுத்தவர்களாய் ராத்தங்குங்கள். உங்கள் தேவனுடைய ஆலயத்தில் போஜன பலியும் பான பலியும் செலுத்தப்படாமல் நிறுத்தப்பட்டது. ஆலயத்தின் வேலைகள் எல்லாம், ஆலயத்தின் ஆராதனை எல்லாம் நிறுத்தியாச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜனத்தை கூட்டுங்க, சபையை பரிசுத்தப்படுத்து, முதியோரை சேருங்க. பிள்ளைகள் பாலுன்ற குழந்தைய கூட என்ன செய்யக்கூடாதான், வீட்டுல விட்டுட்டு வரப்படாது. பாருங்க, ஆலயத்துக்கு வரும்போது கர்த்தர் யாரெல்லாம் கவனம் வைக்கிறார். முதியோர், நடக்க முடிஞ்ச எல்லாரும் வந்துடலாம், இருக்க முடிஞ்ச எல்லாரும் ஆலயத்துக்கு என்ன செய்யணும் சொல்லுங்கள், வரலாம். பாலுங்கிற குழந்தை, சிலர் அப்படிதான், குழந்தை இல்ல குழந்தை இல்ல குழந்தை இல்லன்னு சர்ச்சைக்கு வர்றது. குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆளை சர்ச்சில் காண. என்னன்னா அவன் அழுதுகிட்டே இருக்கும், அழுதுகிட்டே இருக்குன்னு பிள்ளைய கொண்டு நீங்க அந்த குப்பை தொட்டிலையா போட்டுறீங்க, வீட்டுல வச்சிருக்கீங்கல்ல. அந்த அழுதுகிட்டு இருக்க பிள்ளை இருக்க வீட்டுல நீங்க குடும்பம் நடத்துறீங்க, அந்த வீட்டுல சமையல் பண்றீங்க, அந்த வீட்டுல டிவி ஓடுது. வாழ்க, என்னது ஓடுதுன்னு சொல்லதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. பாட்டல் அடைச்சு டக்குன்னு வாயில கொடுத்து வாய மூடு, காதுல ஒண்ணும் கேட்க மாட்டேக்கு. நல்ல சீனு வேற ஓடிக்கிட்டு இருக்கு. சர்ச்சுக்கு வரும்போதும் அதுக்கான ஒரு சின்ன ப்ரிப்பரேஷனோட வரணும். அங்க அந்த பிறகுதான பிள்ளைய நம்ம அழ வைக்கதே. உள்ள நமக்கு இருக்க முடியல, உடனே பிள்ளைய டப்புன்னு ஒரு அழ வச்சு தூக்கி தோல்ல போட்டு வெளியே போயிடுறது. வெளியே போனோன்னு பிள்ளைக்கு அமைதியா இல்லையா, நமக்கு அப்பாடா. எனக்கு ரொம்ப புரியாத புதிர் என்ன தெரியுமா, இத்தனையோன்னு இருக்க பிள்ளைக்கு 4 வாழைப்பழம், 2 பாக்கெட்டு பிஸ்கட்டு, இவ்வளவு பெரிய டப்பால பால், பிள்ளை ஒரு 1/4 பழம் சாப்பிடுமா, ஆனா 4 பழம். ஆனா பெரிய ஆச்சரியம் என்னன்னா, ஆலயம் முடிச்சு போகும்போது 4 பழத்துக்கான தொலி இருக்கு. பிள்ளை சாப்பிட்டது 1/4 பழம், நம்ம கொண்டு வந்தது 4 பழம். எப்படிங்க காலியாச்சு? மறைவானவைகள் தேவனுக்கே உரியவைகள். 1/2 லிட்டர் பாலும் காலி, 2 பாக்கெட் பிஸ்கட்டும் காலி ஆயிட்டு, வெத்து பேப்பர் தான் இப்ப கூடைக்குள்ள இருக்கு. நடந்தவை நமது ஆண்டவருக்கு ஒருவருக்கே தெரியட்டும்.
ஆனா இந்த பிள்ளை அழுதுட்டான், சர்ச்சுக்கு கொண்டு வரலையா. சர்ச்சுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்கு. ஓடட்டுங்க, அத உட்கார வைக்கிற வேலையை ஊழியக்காரங்கிட்ட கொடுங்க, அவங்க சூப்பரா பாத்துக்குவாங்க. ஓடுதுன்னு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பாமல இருக்கும், ஸ்கூல்ல போனா மட்டும் கரெக்டா உட்காருது, காலையில போறது சாயங்காலம் வரைக்கும் உட்காருது. ஹலோ, ஆலயத்துக்கு எல்லாரும் வரணும், குடும்பமா வரணும். இந்த வீட்டுக்கு ஒருத்தர் வீட்டு காவலுக்கெல்லாம் விடக்கூடாது. அதுக்கு தான் நம்ம வீட்டுல நாய் வளர்க்குமே. ஹலோ, ஒன்னு செயின் போட்டு கெட்டி 2 நேரம் 3 நேரம் தீவனம் போட்டு வளர்க்கோமே, அதுக்கு அது இருக்குமோ நம்ம எதுக்கு அங்க? என்னைய பார்க்க கூடாதுன்னா இப்ப பக்கத்துல இருக்கிறவங்கள மட்டும் ஒரு சின்ன பார்வை பார்த்துட்டு இங்க திரும்பிடணும். சிலர் வாரத்துக்கு ஒருத்தர் வீட்டு காவலுக்கு வைக்காது, அங்க என்னமோ கோடி கணக்குல இருக்கிற மாதிரி. விலையேற பெற்றதே நம்ம தான், நம்ம ஆத்மாவை தான், நம்மள ஆலயத்துக்கு கொண்டு வந்தாச்சு, பிறகு அங்க என்ன காவலுக்கு? அப்படிலாம் எதுவும் வைக்க கூடாது. குடும்பமா கர்த்தரை ஆராதிக்க வரணும். நல்ல ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு இந்த இதுக்கு நீங்க ஆமேன்னு சொல்லணும்னு நான் ஆவியில உணர்த்தப்பட்ட, அதனால குடும்பமா வரணும்னு. வீட்டுக்கு ஒருத்தர், சிலர் வீட்டுக்கு ஒருத்தர் தான் சர்ச்சைக்கு வர்றாரு. போயிட்டு வாங்க, பாஸ்டர் என்ன பிரசங்கம் பண்றான்னு கேளு, கண்டிப்பா நம்மளை பத்தி 4 பேசுவார். பேசினார்னா அவருக்கு இருக்கு இந்த வாரம். அப்படிலாம் ஒற்றர்கள் அனுப்பக்கூடாது ஆலயத்துக்கு. ஆமா, குடும்பமா வரணும், நல்ல தேவனை ஆராதிக்கணும். ஆமா, குடும்பமா கர்த்தரை தொழுது கொள்ளணும். குடும்பமா, அது பெரிய ஆசீர்வாதங்க. ஹல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். மறுபடியும் வந்தால் ஆலயம் திறந்திருக்குது. பாதிப்புகள் மாறுவதற்கு நீங்க போக வேண்டிய சரியான இடம் கர்த்தருடைய ஆலயமாக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்க. பாதிப்பு மாறுறதுக்கு நீங்க எங்க ஏறி இறங்குங்க, மாற்றம் இல்லை. அப்பா தெளிவா எழுதி வச்சிருக்கிறார், ஆலயத்துக்கு வந்தா கம் டு த சர்ச். திரும்ப ஆலயத்துக்கு வாங்க. ஒருவேளை யாராவது வராது இருந்தா அந்த செய்தியை கேட்பீங்கன்னா, கர்த்தருடைய ஊழியனா சொல்றேன், கம் டு த சர்ச். ஆலயத்துக்கு வாங்க, குடும்பமா வாங்க, ஒருத்தரையும் வீட்டுல விட்டுறாதீங்க. கர்த்தர் சில பாதிப்புகளை மாற்ற விரும்புகிறார். மறுபடியும் வரும்போது மறுபடியும் உங்கள் அழைப்புக்கு வாருங்கள், மறுபடியும் உங்கள் அர்ப்பணிப்புக்குள்ள வாங்க. உங்க அழைப்பு எது? அழைப்பை விட்டு வேற எங்கேயோ போயிட்டீங்களோ, come again, திரும்ப அந்த அழைப்புக்குள்ள வாங்க. அர்ப்பணிப்பை விட்டு வெளியே போயிட்டீங்களோ, அந்த அர்ப்பணிப்புக்குள்ள மறுபடியும் வாங்க. தரிசனத்துக்குள்ள திரும்ப வாங்க. மறுபடியும் வந்தா நேரம் ஆயிட்டுன்னு 3வது குறிப்பை பேசிடுறேன். இன்னும் 3 குறிப்பு இருக்குது. இயேசுராஜா, கரசேர கிருபை தாங்கப்பா. எனக்கே ஒரு 15 நிமிஷம் எக்ஸ்ட்ரா தந்திருக்காங்க. அல்லேலூயா. இன்னும் 10 நிமிஷத்துல நான் 4 குறிப்பு பேசணும். பேசிடலாம், அது ஒன்றும் லேட் ஆகாது. சரி, பாதிப்புகள் மாற பரிகாரம் 3, 17வது வசனம். மன்றாடி ஜெபித்தால் கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்திற்கும் பலிபீடத்திற்கும் நடுவே அழுது. இல்ல, யாரோ ஜெபிக்கணும் நினைக்க கூடாது. நான் ஜெபிக்கணும், நான் மன்றாடணும், நான் ஜெபிக்கணும். மன்றாடி ஜெபித்தால் என் பாதிப்பு நிச்சயம் மாறும். ஆண்டவர் எதிர்பார்க்கிற 3வது பரிகாரம், நான் ஜெபிக்கணும். எல்லாரும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் மன்றாடணும், நான் அழணும், என் கண்ணில் கண்ணீர் வரணும், என் உள்ளம் உடைக்கப்படணும். நம்ம என்ன தெரியுமா சொல்றோம்? அழகா ஒரு வாட்ஸ்அப்ல செபகுறிப்பை போட்டு விட்டுட்டு நல்ல வீட்டுல உட்கார்ந்து நாடகம் பார்த்துட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்காங்க. உங்க ஊரை சொல்லல, அப்படி யாராவது இருந்தீங்கன்னா உங்களை தான் சொல்றேன்னு வச்சுக்கிடுங்க. என்ன, 1000 பிரச்சனை வீட்டுல இருக்கும். அழகா 10,000 ரூபாய கடனுக்கு வாங்கிட்டு வட்டிக்கு வாங்கிட்டு நம்ம டூர் போவோம் பாருங்களேன். சபையில ஜெபம் நடக்கும். அத பாஸ்டர்ட்ட என் ஜெப குறிப்பு சொல்லிட்டேன். ஏன்னா ஜெபம் பண்ணாரா, என் பேரை சொன்னாரா? சொல்லலையா? சொல்ல மாட்டார.
அவருக்கு நம்ம எல்லாம் என்ன முக்கியமா அப்படிலாம் கேள்வி கேட்டுட்டு இருக்க கூடாது. நான் வரணும், நான் அழணும், நான் ஆண்டவரை கூப்பிடணும். நான் வராம என் பிரச்சனை தீராதுங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் அழாம என் பிரச்சனை தீராது. ஏங்க, அண்ணாளுக்கு இப்படி ஒரு குறைபாடு இருக்குன்னு ஆண்டவருக்கு தெரியுமா? அடைச்சதே அவர் தானே. அடைச்சதே யாரு? அவர். அவர் முடிவு பண்ணிட்டார், அண்ணாள் உன் கண்ணுல என்னைக்கு கண்ணீர் திறக்கப்படுதோ அன்னைக்கு உன் கற்பம் திறக்கப்படும். நான் திரும்ப திரும்ப சொல்றேன், செப குறிப்பை எழுதி கொடுத்ததுனால பாஸ்டருங்கிறது ஜோம் பண்ணனால அற்புதம் நடந்துரும் நினைச்சிடாதீங்க. நீங்க கீழே உட்கார்ந்து என்னைக்கு உங்க கண்கள் இருதயம் திறந்து அப்பா நான் அண்ணாளை போல நிக்கிறேன்னு கூப்பிட்டு பாருங்க, அன்னைக்கு மாற்றம் வரும். கண்கள் திறந்து கண்ணீர் வருகிற அன்றைக்கு கற்பம் திறக்கப்படும், கடாட்சம் திறக்கப்படும். ஆமா, விஷயம் ஊழியக்காரட்ட இல்ல, திறவுகோல் என்கிட்ட தான் இருக்குது, சாவி என்கிட்ட. I love this word. இன்னைக்கு இங்க பீடத்துல வந்து உட்கார்ந்த உடனே இந்த வசனத்தை திரும்ப ஒரு தடவை ஆண்டவர் வாசிக்க வச்சாரு. 17ஆம் வசனத்துல தான் திறவுகோல் இருக்குது. 18வது வசனத்துல கர்த்தர் சொல்றார், அப்பொழுது கர்த்தர். அப்பொழுது கர்த்தர் என்ன அர்த்தம் தெரியுமா? சாவி நம்ம ஜெபத்துல தான் இருக்குது. சாவி நம்ம தான் ஓட்டக்கண்ணு போட்டுட்டு இருக்கோமே, நம்ம தான் வாயை மூடிக்கிட்டு இருக்கோமே, நம்ம தான் இருதயத்தை மூடிடுறோமே. We shut down our heart, we shut down our mouth. ஆனா சொல்லுவோம், அங்க எழுதி கொடுத்துருக்கேன், அங்க அவங்க ஃபைல் பண்ணி வச்சு ஜெபம் பண்றாங்க, ஒரு உப்புக்கு உதவாது. ஜெபக்குறிப்பு அங்க கொடுத்துருக்கேன், இங்க கொடுத்துருக்கேன். கர்த்தர் சொல்வாரு, பதில் நான் தானே கொடுக்கணும், பதில் நான் தானே கொடுக்கணும். நான் பதில் யார் மூலமும் தர விரும்பல, நான் உனக்கு நேர தர விரும்புறேன். நீ வா, நீ வா, நீ வந்து மன்றாடிட்டன போதும்பா. மனம் திரும்பினால், மறுபடியும் வந்தால், மன்றாடி செபித்தால் நான் பாதிப்புகளை மாற்றுவேன். 3 பலன்கள் சொல்லிடுறேன். நான் 3ஆம் அதிகாரத்துக்கு போன ரொம்ப நேரம், அது ஒரு பெரிய சாப்டர். அடுத்த முறை எப்பமாவது ஒருவேளை வருகை தாமதித்தா, தெய்வ சித்தம் இருந்தா நம்ம 3ஆம் அதிகாரத்துக்கு போவோம். நான் இந்த 2ஆம் அதிகாரத்துல ஒரு 3 விஷயத்தை சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிடுவோமா? ஜெபம் பண்ணி நிறைவா போவோம். டயத்துக்கு முடிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன, எங்க அப்பா எனக்கு அப்படிதான் சொல்லி கொடுத்துருக்காங்க. நேரத்துக்கு முடிக்கும் பிரசங்கியார் பாக்கியவான், ஏனெனில் அவர் மீண்டும் பிரசங்கிக்க அழைக்கப்படுவார். இந்த பாஸ்டர் நம்பி நம்ம பீடத்துல வரலாம்ப்பா, இவர் டயத்துக்கு முடிப்பார் அப்படின்ட்டு. அதனால எனக்கு இதுவரைக்கும் இருந்த நட்பெயரை காத்துக்கொள்ள விரும்புறேன். 3ஆம் அதிகாரத்துக்கு போனோம்னா நானே என் பேரை கெடுத்துக்குவேன். அது பெரிய பெரிய விஷயம். அதெல்லாம் ஒவ்வொரு குறிப்பும் 1 மணி நேரம் பிரசங்கம் பண்ணி நம்ம ஜெபம் பண்ண வேண்டிய விஷயத்த 3ஆம் அதிகாரத்துல வச்சிருக்கேன். ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். சரி, 2ஆம் அதிகாரத்துக்குள்ளே நின்றுவோம். பலன்கள் 3. 1 19ஆம் வசனம், நிந்தைகள் மாறும். நிந்தைகள் மாறும். I love that word. இதோ நான் உங்களை இனி புறஜாதிகளுக்குள்ளே நிந்தையாக வைக்க மாட்டேன். ஹல்லேலூயா, சூப்பரான வார்த்தை. அப்பா இன்னைக்கு நம்ம மேல பேசுறாரு. எது நிமித்தம் நிந்திக்கப்பட்டோமோ அது நிமித்தமே நம்மை சாட்சியாய் கர்த்தர் நிறுத்துவார். எது நமக்கு நிந்தையா இருந்ததோ அதுதான் நம்ம சாட்சியா மாறும். இனி நான் உங்களை நிந்தையாக புறஜாதிகளுக்குள்ள வைக்க மாட்டேன். எதை வச்சு உன்னை பேசினாங்களோ, எதை வச்சு உன்னை குத்துனாங்களோ, எதை வச்சு உன்னை சிரிச்சாங்களோ, அதை வச்சே கர்த்தர் நம்மளை புகழும்படிக்கு வைப்பார். அண்ணாளே, பிள்ளை இல்லை பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு பேசினாங்க. நான் முதல்ல உனக்கு ஒரு மகனை கொடுக்குறேன் பாரு, இந்த மகன் தான் உனக்கே ஒரு பெரிய அட்ரஸை உண்டாக்குவான். அல்லேலூயா. முதல்ல பார்க்கும்போது இது அண்ணாளுங்க, குழந்தை இல்லைங்க, மலடிங்க, பாவங்க. அவளுக்கு அப்புறம் பெண்ணினாள்னு ஒருத்தி, அவளுக்கு நிறைய வத 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 வதன்னு அவ போறா, பின்னாடி பன்னிக்குட்டி மாதிரி நிறைய போகுது. இந்த அண்ணாள் பாவம், அவளுக்கு ஒரு பிள்ளைய கடவுள் கொடுக்க மாட்டேக்காரு. அது என்னமோ தெரியல, யாரு செஞ்ச பாவமோ. இப்போ ஒன்னு பெத்து வச்சிருக்கா பாருங்க. அந்த பெண்ணினால ஒரு நாள் யோசித்து பார்த்தேன். ஒவ்வொரு பிள்ளையும் பிறக்கும்போது என்ன சொல்லியிருப்பா? அவ வலி மத்தியிலும் கேட்டிருப்பா, அவ பார்த்தாளா, அவா எவா
ஆனா அந்த அண்ணாள் பார்த்தாளா நம்ம பெத்த பிள்ளைய, பார்த்தாளா அண்ணாள், அவ பார்த்தா இவளுக்கு திருப்தி. நம்ம இந்த ஸ்டேட்டஸ்ன்னு ஒண்ணு வைப்போம் பார்த்தீங்களா? எதுக்கு வைக்கும் ஸ்டேட்டஸ்? எதுக்கு? அவ பாக்குது அவ. ஆனா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நம்ம ஸ்டேட்டஸ் வச்சா முதல்ல பாக்குற ஆள் யாரு? அவதான். அவங்க பார்த்துட்டே இருக்காது, எப்பா வச்சுட்டாளா, என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருக்கா. நமக்கு அவ பார்க்காத வரைக்கும் நமக்கு அமைதியே இல்லை. சில ஸ்டேட்டஸ் வச்சுட்டு சீன் பார்க்குது, யார் யாரு பார்த்திருக்கா, இன்னும் பார்க்கல, இன்னும் பார்க்கலையா, இன்னும் பார்க்கலையா, இன்னும் அந்த பார்ட்டி பார்க்கிற வரைக்கும் நமக்கு மனதில் அமைதலே இல்லை. நமது மனது அடித்துக்கொண்டே இருக்கும், கர்த்தருடைய பெட்டிக்காக அவனுக்கு அடிச்சிட்டு இருந்த மாதிரி. நமக்கு பார்க்கல, இன்னும் பார்க்கலையா. அவன் விவரமான ஆளு. ஒரு ஸ்டேட்டஸ் வச்சா எவ்வளவு 12 மணி நேரம் நிக்குமோ ஸ்டேட்டஸ்? அப்படித்தானே? ஆமா, ரைட், பரவாயில்ல. நீங்களும் நம்மள மாதிரி தானே. உங்களை சேர்த்துக்கிறேன். நான் அப்படி வைக்கிறதே இல்லை, நான் ஸ்டேட்டஸே வைக்கிறது இல்லை. வச்சா சர்ச்சில் கூட்டம் இருந்தா மட்டும்தான் வைப்பேன், இல்லையா? ஆட்கள்லாம் விவரம். இந்த 12 மணி நேரம் கடைசியில பார்த்துட்டு விட்டுறது. ஏன்னா அந்த கடைசியில பார்த்தா காட்டாதான், சீன்ல காட்டாது. விவரமான ஆட்கள். இது பெண்ணினால் அப்பமே ஸ்டேட்டஸ் வச்சிருப்பான்னு நினைக்கேன். இருந்திருந்தா பிள்ளை பிறந்த அண்ணா பார்த்தாளா, ஒவ்வொரு முறையும் அண்ணாளா பார்த்துட்டாளாவா, பார்க்கட்டும். பார்க்க பார்க்க நம்ம பெத்தெடுப்போம்ல. குடும்ப கட்டுப்பாடே கிடையாது நமக்கு. அவ பார்க்கணும். பெத்து பெத்து எக்கச்சக்கமா வச்சிருக்காங்க. அண்ணாள் முதல்ல ஒரு பிள்ளைய பெத்தா தேசமே அறிகிற அளவுக்கு தூக்கி வச்சுட்டா இருப்பாரு. நம்ம எதுல நிந்திக்கப்படுறோமோ அதுல நம்மள மேல தூக்கி வைக்கிறதுல நம்முடைய அப்பாவை போல. ஒன்னே ஒண்ணுதான் கேட்கிறேன், நீ மன்றாடி நீ ஜெபம், நீ ஆலயத்துக்கு எங்கெங்க அலையாத, எங்கேயாவது போய் அற்புதம் நடக்கும். தயவு செய்து சொல்றேன், உங்களை ஒரு நல்ல சபையில கர்த்தர் வச்சதுக்கு அப்புறம் நீங்க எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசிட்ட போனாலும் ஒன்னும் வெளிப்படுத்த மாட்டார். நீங்க அங்க போய் 3 நாள் முகாமில காத்திருந்து வேஸ்ட்ன்றேன். ஆலயத்துல வந்த ஒரு நாள் ஒரு ஜெப குறிப்புக்கு உண்மையா ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் அற்புதம் செய்வார். நிந்தை மாறும். இரண்டாவது, நிர்மூலமாக்கினவை அகலும். நிர்மூலமாக்கினவை அகலும். அடுத்த வசனத்துல ஆண்டவர் சொல்றார், 20ஆம் வசனத்தை பாருங்க. வடதிசை சேனையை உங்களுக்கு தூரமாக விலக்கி. இதுதான் பாதிப்பு ஏற்படுத்தினது. கர்த்தர் சொல்றார், நான் சிலதை நிர்மூலமாக்கினவைகளை எல்லாம் ஆமென் அகற்ற போகிறேன். நிர்மூலமாக்கினவை அகலும் அல்லது அழியும். ஆண்டவர் கீழே சொல்றார், அவைகளை தூரமான தேசத்துக்கு, அதை அதன் முன் தண்டு கீழ்கடலுக்கும் அதன் பின்தண்டு மேற்கடலுக்கும் நேராக அதை வறட்சியும் பாழுமான தேசத்துக்கு துரத்தி விடுவேன். நிர்மூலமாக்கினவை அகலும். 22ஆம் வசனத்திலிருந்து 26 அல்லது 27 வரைக்கும் நிறைவானவை திரும்ப வரும். நிறைவானவை திரும்ப வரும். பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப தரும். சரி, 3 காரியம். 1, நிந்தைகள் மாறும். 2, நிர்மூலமாக்கினவை அகலும். 3, நிறைவான நன்மை வரும். எழுந்திருப்போமா தேவ சமூகத்துல? ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ண போறோம்.